எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கதைக்கிற எல்லாரும் வணக்கம் கிளியரா வணக்கம் சார். ஓம் சார் விளங்குது. ஓம் சார் கிளியர் விளங்குது. விளங்குது. ஓகே, நீங்கள் எல்லாருமே திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்டமானி கற்கைக்கான நுழைவுத் தேர்வுக்கு தமிழ் பாட வினாத்தாளை எதிர்கொள்றதுக்கான வகுப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. இதுல எல்லாம் ஆல்ரெடி முதல் பட்சில இருந்தாக்கள் இருக்கிறீங்களா? எழுதி கொஞ்சம் டவுன் ஆன ஆக்கள் இருக்கிறீங்களா யாராச்சும்? அதாவது முதல் பட்சோட படிச்ச ஆக்கள். ஓம் சார் போன முறை துவாரகா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, வேற துவாரகாக்கு எத்தனை புள்ளி வந்தது? 64 சார். தமிழுக்கு 64. டோட்டல் ஓவரால் என்ன விளந்தது? டோட்டல் 187. 187. காணாது சரியா பின்னடைவு என்ன? ஓம் சார். ஓகே ஓகே. மற்ற வேற இல்ல நான் யாராச்சும் இது சொல்லுங்க. கடைசி ஒரு 3 மாசத்துக்கு பிறகு அந்த டைம்ல தான் ஜாயின் பண்ணினான். ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இல்லாம இருக்கிற பிரச்சனையா? ஓகே ஓகே. ஆனா அந்த வந்த குறிப்பிட்ட காலத்துல படிச்சதுலதான் இந்த இம்ப்ரூவ். ஏன்னா அதுக்கு முதல்ல நான் எழுதி இருந்தேன். நான் எனக்கு இவ்வளவு மார்க்ஸ் வரையே இல்ல. எல்லாத்துலயும் ஒரு அளவு இருந்துச்சு. இது ஐக்யூ 50 வந்திருக்கு. அது கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததை விட சரியா குறைய வந்திருக்கு. அதுலதான் ஆக குறைஞ்சது. மற்றது ஜிகே இங்கிலீஷுக்கு 55 வந்திருக்குது. நான் முதல் இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த கிளாஸுக்கு வந்து. பரவாயில்ல, நல்ல விஷயம் நல்ல விஷயம். அது ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சிருந்தா கண்டிப்பா உள்ளுக்க வந்திருக்கலாம். ஓம் சார், அதான் நான் இந்த முறை ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த முறை இன்னொரு ஏர்லியா வந்தாச்சு. ஓகே ஓகே ரைட். வேற யார் ஆக்கள் இருக்கிறீங்க இதுக்குள்ள? ஆல்ரெடி முதல் பட்சோட இருந்து படிச்ச ஆக்கள் நானும் இருக்கிறேன் சார். யார்? அந்த நானும் திவ்ய பிரியா. ஓகே, ஞாபகம் ஞாபகம். திவ்ய பிரியாக்கு எத்தனை வந்தது மார்க்ஸ்? 218 சார் டோட்டல். 218. பரவாயில்ல. ஆனா கட் அவுட் பிரச்சனை. தமிழுக்கு எத்தனை? தமிழுக்கு எத்தனை வந்துச்சு? அப்ப 75 80 வந்திருக்கும் போட. 60 சார். 60. அப்ப 60 மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கூட போடாக்குது. நான் லாஸ்ட் 1 மந்த் தான் சார் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். 1 மந்த்ல 218 மார்க்ஸ்ன்றது பெரிய விஷயம் தானே அது. ஆனா தமிழுக்கு கொஞ்சம் 60 வந்ததாலும் பிரச்சனை வந்திருக்கு போட. அப்படித்தானே மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் ஐக்யூ ஜிகே எல்லாம் பரவாயில்ல போடாக்குது. இல்ல சார், ஐக்யூ 50 தான் வந்தது. 50. 38. 38. இங்கிலீஷ் 57. 57. ஓகே ஓகே. 218. பரவாயில்ல, கொஞ்சம் கப்பெல்லாம் விட்டு இருக்கிறீங்க. வேற யாக்களா இருக்கிறீங்க? திவ்ய பிரியா துவாரகா தவிர நான்ன்றது யாரு? நான் இந்த போன வருஷம் இல்ல சார், அதுக்கு முதல் வருஷம் இருந்தேன் நான். அதுக்கு முதல் வருஷம்டா நான் உங்களுக்கு எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். படிச்சுனீங்களா? இல்லத்தானே? இல்ல சார். இல்லை. ஓகே. இப்ப போன பட்சத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு. அப்ப 2 பேரும் தான் இருக்கிறீங்க பழைய இதுல மற்றாக்கள் எல்லாருமே புதுசா தான் இருக்கிறீங்க. நான் வந்து சார் சைனா வந்ததா முதல்ல? அப்படியா? ஓம் சார் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தேன். ரெக்கார்டிங் பார்த்தேன். பேர் ஞாபகம் இல்லாம கிடக்குது. அது ஏலவேலுக்கு தான் சைனான்னு சொல்லி சைனாப்னு சொல்லி ஒரு ஆள் வந்தது. மற்றபடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஞாபகம் இல்லாம கிடந்தது. அதான் யோசிச்சு ரைட். ஓகே ஓகே சரி. எல்லாருமே உங்களுக்கு தெரியும் வீக்ல ஒரு கிளாஸ் தான் நடந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். தேவையான பட்சத்துல ஒரு கொஞ்சம் டைம் கூடவும் எடுத்துக்கொள்வேன், பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களுக்குரிய வகுப்பு நான் 1.5 மணி நேரம் பிக்ஸ் பண்ணி விட்டுடாக்குது. இப்ப நீங்க இன்றைக்கு மற்ற கதைச்சாக்களை பற்றி எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னன்னு சொல்லி என்னவே கதை கேட்டதுன்னு சொல்லி கேட்டால் அவன் அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் ஒரு பக்கம் என்ன செய்யணும்ன்றது தெரியும். ஆரம்பத்தில் உண்மையிலே இப்ப டிஎல்சி கிளாஸ் ஒரு பெஸ்டான இது. கிட்டத்தட்ட எந்த ஒரு சென்டர்லையும் பெரும்பான்மை மாணவர்கள் என்டர் ஆகிறது சரியான குறைவு. சரிதான். அப்படி இல்லை. கிட்டத்தட்ட இந்த முறையெல்லாம் பெரும் 33 மாணவர்கள் உள்ள போறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுல இவங்க எங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பேர்கள் அடிக்கடி கிளாஸுகள்ல யூஸ் பண்ணப்படுற பேர்கள் தான் உண்மையிலேயே அந்த உள்ள வந்திருக்கணுமாக. அப்ப எனக்கு அந்த பேர்கள் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு மேலால படிப்பிச்சது நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது அதுதான். என்ன நீங்கள் நிறைய பேர்ல ஒரு பழக்கம் இருக்குது. அட்மிஷன் கார்டு வந்தா பிறகு படிக்க துவங்க ஒரு பழக்கம். சரிதானே? இல்ல ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னுக்கு துவங்கி படிப்போம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சரிதானே? ஒரு போட்டி பரீட்சை
கண்டிப்பா எனக்கு அது தேவை, அந்த இடத்துக்கு நான் போகணும் என்ற அந்த இலக்கு இருக்கிறார்கள் வந்து உறுதியா என்ன செய்யணும்னா, நீங்கள் ஆரம்பத்தில் எப்ப அப்ளிகேஷன் போடுறீங்களோ அப்பவே துவங்கிடணும். சரிதானே? இன்னும் தேவையான அப்ளிகேஷன் போடக்கும் நாங்கள் எப்படினாலும் கோல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இன்னும் கோல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்த செகண்ட் பட்சுக்கு அடுத்த பட்சுக்குரியது கோல் பண்ணி தான் நீங்கள் இவ்வளவு பேரும் ஜாயின்ட் ஆகிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட போன பட்சுக்கும் அப்படித்தான் 90-95 பேரு கிட்ட ஸ்டார்டிங்ல ஜாயின்ட் ஆயிட்டு. சரியா? பெருமளவில் வந்து கண்டினியூ ஆச்சு நம்ம ஆக்கள். ஓகே, உங்களுக்கும் சொல்லிக்கொள்ற ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டா, கண்டினியூவா வகுப்புல இணைஞ்சிருங்க. எல்லா வகுப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. மற்றது எக்ஸாம் பெனிஃபிட் நிறைய இருக்குது, அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்றது வெறும் எங்கண்ட கைடன்ஸை மட்டும் நம்பி இருக்காதீங்க. உங்களோட வழிகாட்டல் மட்டும் உங்களை மேல கொண்டு போறது கிடையாது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் நான் சொல்லிக் கொள்வேன். மற்ற எல்லாமே உங்களோட முயற்சி. சரிதானே? ஒரு 70-75% வந்து நீங்கள் உங்கள் மேல நம்பிக்கை வச்சுக்கொண்டு நிறையத்தை தேடுங்கோ, நிறையத்தை படியுங்கோ. சரிதானே? எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்ல, அது உங்களுக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட்ல மேல் மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களோட மார்க்ஸ்கள் மேல மேல போய் கொண்டிருக்கும். நீங்க கட் அவுட்லயே மேல நிற்பீங்க. ஒரு கொஞ்சம் விளிம்பில எல்லாம் தப்பி பிழைச்சாக்கள் இருக்கிறீங்க. நான் எல்லாம் SLAஸ்ல ஒரு 4 மார்க்ஸ்ல தப்பி பிழைச்சேன், 4 மார்க்ஸ்ல அவுட். சரிதானே? அது பெரிய பெரிய இதுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அதனால கொஞ்சம் உங்களுக்கு இப்ப கொஞ்சத்துல தப்புறாக்களுக்கு லோங் இதண்டா பெருசா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா அந்த கொஞ்சம் மார்க்ஸ்ல தப்பி பிள்ளை அணியாம ஆச்சு, மறுபடியும் அப்ப இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல எல்லாம் நெக்ஸ்ட் பேட்ச் இருப்பீங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ற விஷயம் ஒன்றுதான், ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சு கொள்ளுங்கோ. அடுத்தது இன்னொரு விஷயம், வெறும் எங்கட என்ன ரிசோர்ஸை நம்பி மட்டும் இருக்காம, எங்கட வழிகாட்டுல மட்டும் நம்பி இருக்காம நீங்கள் நிறைய விஷயத்த தேடுங்கோ. தேடுறதுக்கு நிறைய களங்கள் இருக்குது, வெப்சைட்ஸ்ல இருந்து நிறைய இருக்குது. தேடுங்கோ, மெய்ப்பு பாருங்கோ, டவுட்ண்டா கேளுங்க. உங்களுக்கு நடக்கிற இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக நல்ல வளவாளர்கள் இருக்கிறோம் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து, அவர்கிட்ட கேளுங்க. இது நான் இப்படி ஒன்று தேடுனான் சார், பார்த்தேன் இது சரியா இருக்கா இல்ல பிள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுங்க. நீங்கள் என்னட்டையும் தமிழ் சம்பந்தமான டவுட்டுகளை கண்டிப்பா கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு அதுக்குரிய நேரமும் நான் தருவேன். சரிதானே? மற்றது வந்து வெறும் எங்களை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்றதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ற விஷயம். நீங்கள் தேடணும், நீங்கள் நிறைய படிக்கணும். எங்களை ஒரு வழிகாட்டல், ஒரு என்ன ஒரு 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 நார்மலா ஒரு ஹைட் பண்ற ஒரு ஆளை மட்டும் பார்க்கணும். மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தருங்க. உங்களோட முயற்சியால தான் நீங்க உள்ள போவீங்க. சரிதானே? அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு என்ன அந்த பாலம் அமைக்கிறதுக்கு அணில் மாதிரி சின்ன சின்ன குச்சிகள் எடுத்து கொடுக்குறாக்கள் மாதிரி தான் எங்க டீச்சர்ஸ். அப்படின்றத வந்து டீச்சர்ஸ் இல்ல, உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் வளவாளர்கள். டீச்சர்ஸ் கண்டிப்பா ஓகே, மற்ற பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தாலே ஓகே இருக்கும். நீங்கள் ஒரு கொஞ்சம் மேல தாண்டி இருக்கிறார்கள். அதனால நீங்கள் நிறையத்தை தேடுங்க. என்னென்னத்தை தேடணும், என்னென்ன மாதிரி மேல மேல நீங்க போகணும் அப்படின்ற விஷயத்த நான் என் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானே? ரைட், ஓகே. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதா? மற்றது உங்களுக்கு தமிழ் பேப்பர்ஸ் 1 hour தான், எல்லா சப்ஜெக்ட்டுமே 1 hour தான் நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கு முடியல அரை மணி நேரம் இன்டர்வல் தருவாங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். மற்றது 1 hour நடந்து கொண்டிருக்கும். தமிழ் ஒரு 1 hour பேப்பர் தானே, அதுக்கு இப்போ இதுல இருந்து பிராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்டா அப்படித்தான், கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வகுப்பே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணினாலும் சேர்ட்ட கதைச்சு ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ளுங்க, அதை பாருங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்டுகள் இருக்கிற பட்சத்துல அடுத்தடுத்த வகுப்புல கண்டினியூஸா கேட்டுக்கொண்டிருங்க. தொடர் முயற்சியோட இருங்க, விட்டுடாதீங்க. இடையில இந்த ஒரு 2 கிழமை விட்டீங்களா கூட சோர்ந்து போடுவீங்க. அதனால தொடர் முயற்சியோட இருங்க. நீங்களும் அதுக்கப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு சட்டமானி பட்ட படிப்பை முடிச்ச ஒரு பட்டதாரியா இருப்பீங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? ரைட். நீங்கள் ஏதாச்சும் என்னோட கேட்கறது இருக்குதா பாடல் சம்பந்தமா? சொல்லுங்க. சார் இப்ப யார்கிட்ட கேட்டாலும் சார் இந்த தமிழ் பாடம் தான் கடினம்னு சொன்னாங்க, இது என்ன சார்? இல்ல அது உண்மைதானே. என்னன்னு சொல்லி கேட்டால், இப்ப தமிழை வந்து நாங்கள் எல்லாரும் எங்கட லாங்குவேஜ் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னு இருக்கோம். நிறைய பேருக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, தமிழ் தெரிகிறதுன்றது வேற, தமிழை பற்றி தெரியுதுன்றது வேற. 2 கொஸ்டின்ஸுக்கும் வந்து நாங்கள் டிஃபரன்ஸ் ஆன்சர் இருக்கு எங்கள்கிட்ட. அதாவது தமிழ் தெரியும், எனக்கு நல்லா தமிழ் தெரியும் என்றதும், தமிழை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்றதுக்கும் வித்தியாசம். தமிழ் தெரியும்னா எனக்கு ஓகே, எனக்கு நான் தமிழ்ல நல்லா சரளமா கதைப்பேன், சரளமா எழுதுவேன், எனக்கு நிறைய வாசிக்க தெரியும், அதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். இது தமிழ் தெரியும். ஆனா தமிழை பற்றி தெரியும் அப்படின்றதுதான் நாங்கள் படிக்க போற படிப்பு. உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும். சரிதானே? எல்லாருமே நீங்க தமிழ் ஆக்கள், எல்லாருமே தமிழ மதர் லாங்குவேஜா கொண்டிருக்கிற ஆக்கள். அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அப்படின்றதுல வந்து நீங்கள் உறுதியா இருங்க. ஆனா தமிழை பற்றி தெரியுமா அப்படின்றதுதான் எங்களுக்கு பிரச்சனை. தமிழை பற்றி தெரியணும்டா நாங்கள் கண்டிப்பா இப்படியான வகுப்புகள்ல ஜாயின் பண்ணினா தான் தெரியும். நிறைய டீச்சர்ஸ் மார்ல இருந்து பெரிய நல்ல தமிழை பற்றி தமிழ் டிகிரி முடிச்ச ஆக்களுக்கே டவுட்கள் இருக்கு, நிறைய டவுட்கள் இருக்கு. சரிதானே? அது நாங்கள் இப்ப போக போக இந்த கிளாஸ்ல உங்களுக்கு புரியும். அடடா இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள எல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து போக போக தெரியும். கிட்டத்தட்ட கடைசி வகுப்புல இருந்த ஆக்களுக்கு வந்து
6 மாசம் படிக்க போறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும்னு நினைக்கிறேன். துவாரகா, திவ்யபிரியா, அப்படித்தானே என்ன? ஓம் சார். யா, ஓகே. உங்களை எல்லாம் சோர்ந்து போக விட்டுற மாட்டேன். சொல்லுங்க. சார் என்னடா சார் நானே சேவோ வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட் தான் கஷ்டம்னு சொல்லுவாண்டு, ஆனா அவ சின்ன பாடமே தமிழ் தான். இல்ல தமிழ் தான். உண்மையில சொல்ல போனா இங்கிலீஷ் வந்து ஈஸி. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து மொழி தெரிஞ்சா, எழுத வாசிக்க தெரிஞ்சா இங்கிலீஷ் எழுதிடுவீங்க. உண்மை அதுதான். இங்கிலீஷ் வந்து மொழியை பற்றி தெரிய தேவையில்லை, மொழி தெரிஞ்சா போதும். ஆங்கில பாடத்துக்கு நீங்கள் நுழைகிறதுன்னு சொல்லி கேட்டா. மற்றது ஐக்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கிற அறிவு தான். ஐக்யூவை பற்றி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, இதை பற்றி தெரியும். மற்றது நீங்கள் அந்த டைம் இல்லை, நீங்கள் எவ்வளவுதான் ஐக்யூ பெரிய என்ன ஜீனியஸா இருந்தாலும் கூட அந்த டைம் இல்லை, அந்த டைமுக்குள்ள செய்யறது ஒரு பெரிய ஒரு சவால் உங்களுக்கு. அதுக்கு நிறைய பிராக்டிஸ் உங்களுக்கு வேணும். டைம் செட் பண்ணி ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ரேஸ் மாதிரி தான். சரிதானே? நீங்கள் இப்ப நிறைய பேர் 100 மீட்டர் எல்லாராலையும் ஓட முடியும். ஆனா அந்த ஒரு 20 செகண்ட் 25 செகண்டுக்குள்ள அந்த 100 மீட்டர் முடிக்கணும் அப்படின்ற டைம் ஷெட்யூல் இருக்கு. அப்ப அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுலாம் அது உங்களுக்கு வரும். சரிதானே? இப்ப ஜிகே கீறது தான். உங்களுக்கு விட தெரியுமெண்டா தெரியும், தெரியாட்டி தெரியாது. அப்ப அதுக்கு நிறைய தேடல் வேணும் உங்களுக்கு. ஜிகே பொறுத்த வரைக்கும் உண்மையில நிறைய தேடல் சம்பந்தமா இருக்கு. நிறைய தேடல் தேடுங்க. எல்லா சப்ஜெக்டையும் விட கஷ்டம்ன்றது இல்ல ஜிகே நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொஸ்டின்ஸை தேடி 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 பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களை மேல கொண்டு போகும். சரியான? ஆனா தமிழ் தான் எங்களுக்கு பிரச்சனை. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு நுணுக்கமா பார்ப்பாங்க. சரிதானே? இப்ப நீங்கள் ஒரு மொழி ஆளுமைதானே. எல்லா சப்ஜெக்டுக்குள்ள நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும், நீங்கள் ஒரு லோயர் ஆனாலும் சரி, அப்படி இல்ல ஒரு டீச்சர்ஸ் இல்ல, அதை தாண்டி எந்த ஒரு வேக்குக்கு போனாலும் உங்கள்கிட்ட கேட்கறது வந்து மொழி ஆளுமை. உங்களுக்கு என்ன உங்களோட லாங்குவேஜ்ல வந்து ஸ்கில் இருக்க ஓகேயா இருக்குதா? சரிதானே? மொழித்திறன், மொழி ஆளுமை என்ற ஒன்று உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்ப அதுக்கு கண்டிப்பா இப்ப அது நீங்க லோயராக போறாக்கள்டா இன்னும் உங்கள்ட்ட அந்த மொழி ஆளுமை வேணும், நிறைய வேணும். ஏன்னா அது வாய் தானே, முழுக்க நீங்கள் வாயை வச்சு பிழைக்க போறீங்க. சரிதானே? அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் மொழி ஆளுமையில நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படியுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் ஒரு 20-25% ஓகே, எல்லாம் மிச்சம் நீங்கள் தான். அதை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறதுல இருக்குது. தெரியாத கேளுங்க. நீங்கள் எவ்வளவு டவுட் கேட்டாலும் எனக்கு சந்தோஷமா உங்களுக்கு நான் பதில் ரிப்ளை தருவேன். சரிதானே? ரைட், ஓகே. வேற யாருக்கும் ஏதாச்சும் கேட்க இருக்குதா? ஓகே, அப்ப எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்க. மற்றது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். என் கதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நிறைய பேர் சொல்றேன் சார் ஸ்பீடா இருக்குன்னு. அது எனக்கு வளவலன்னு கதைச்சு பழகி போட்டுது. இப்போ அப்படித்தான் எல்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடா இருக்கா? இல்ல சார், ஒரு லிமிட்டா இருக்கு சார். லிமிட் ஆயிருக்கு. சரி, ஓகே. கதைக்கலாம், நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது எல்லாம் இண்டெக்ஸ் நம்பரோட வந்திருக்கிறீங்க போட. முதல்ல எல்லாம் பேரோட வந்தவை இண்டெக்ஸ் நம்பரோட சொல்லியிருக்காது. இண்டெக்ஸ் நம்பரோட வாங்குவோம்னு சொல்லி நான் நம்பரை தான் கூப்பிட வேண்டி வரும். 63 43 94 அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டி வரும். அந்த இண்டெக்ஸ் நம்பர்கள் இல்லாம பேருகளோட வரலாம்னு உங்களுக்கு சார் என்ன சொன்னார் தெரியாம கிடக்குது. அப்படி வரலாம்னா வந்து கொள்ளுங்க. மற்றபடி இண்டெக்ஸ் நம்பரோட வரணும்னு சொல்லி தான் நீங்க அதுபடியே வாங்க, பிரச்சனை இல்லை. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் 8 மாசம் படிக்க போறோம். கிட்டத்தட்ட அடுத்த ஜனவரி எண்டு வரைக்கும் படிக்க போறோம். இப்ப நாங்கள் 6ஆம் மாசம் முடிக்கிறோம். கிட்டத்தட்ட போன பட்சம் இப்படித்தான் துவங்கினாங்க. அதனால சோர்ந்துராதேங்கோ, கண்டினியூஸா வகுப்புல ஜாயின் ஆகி கொள்ளுங்கோ, படியுங்கோ. மற்றது உண்மையிலேயே முயற்சியோடு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கான பெறுபேறுகள் கிட்டத்தட்ட 400 மார்க்ஸ் மொத்தம். சரிதானே? 300 தாண்டி நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எல்லாரும். ஓகே, நானும் கூட பாடப்பரப்புக்கு போறேன். பாடப்பரப்புக்கு போக்கு முதல்ல கவனிங்க இருக்கா, எல்லாருமே ஸ்கிரீன் நம்பர் இருக்கா ஷேர் பண்ணி கொள்றேன். ரைட், எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகேயா? ரைட். இதுல வந்து உங்களுக்கு கடந்த வகுப்புல படிச்சாக்களுக்கு வந்து ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள்லாம் படிக்க போறோம். ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு புதுசா இருக்கும். அது மாடல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நான் படிப்பிக்க போற ஸ்டெப் அப்படின்றது கேட்டா, ஒரு மொழித்திறன் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னென்ன விஷயம் இதுக்குள்ள உள்ளடக்கணும், நீங்கள் என்னென்னத்தை தேடி படிக்கணும்ன்றதை நான் தந்திருக்கேன். ஸ்டார்டிங்லயே அதை நான் தரேன். இவ்வளவும் தேடுங்க. இவ்வளவும் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் தேடி அதிலே ஒரு பாண்டித்தியம் பெறுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு தமிழ் இந்த மார்க்ஸ் மேல மேல போகும். கிட்டத்தட்ட இந்த முறை லாஸ்ட் 86 நினைக்கிறேன் ஹையஸ்ட் மார்க்ஸ் எங்கள்கிட்ட படிச்சாக்கள் இந்த மார்க்ஸ். ஐ திங்க் ஐலாண்டிலேயே அதுதான் ஹையஸ்ட் போல நடக்குது. 86 தாண்டி இல்ல போல நடக்குது. ஞாபகம் இல்லாம கிடக்கு. பட் இந்த எடுபட்டாக்கள்ல 86 மார்க்ஸ் தான் மேலடிக்குது. அதை தாண்டி யாருக்குமே இருந்துக்கிற மாதிரி தெரியல தமிழை. அப்ப ஒரு பெரிய இங்கிலீஷ் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் 94 95 எல்லாம் இருக்கு பார்த்து. பட் தமிழ்ல அந்த மார்க்ஸை தாண்டி இல்ல. சரிதானே? நானே எல்எல்பி எக்ஸாம் எழுதிக்கு எனக்கு 91 தான் விழுந்தது தமிழுக்கு. 91. எனக்கே 9 மார்க்ஸ் விட்டுனவங்க.
சரிதானே? சாரி, 93 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் வெட்டினவங்க. சரிதானே? இப்ப 93ல 7 மார்க்ஸ் வந்து எங்களுக்கு வெட்டுறாங்கன்னு சொல்லிக்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வெட்டுவாங்க தெரியாது. அதனால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும், திரும்பவும் சொல்லிக்கொள்றேன். சரிதானே? ரைட். இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இவ்வளவு தான். இதுதான் பார்க்கணும். ஒன்று, ஒத்த கருத்து சொற்கள் சம்பந்தமா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒத்த கருத்து சொல்லுண்டா என்ன அப்படின்றது வந்து ஒரு சொல்லுக்கு சரிதானே ஒத்த இன்னொரு பிரதி சொல், சரிதானே, அல்லது ஒரே பொருளை தரக்கூடிய வேறு வேறு சொற்கள், பல ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள் என்று சொல்லி நாங்கள் பல மொழிகள் என்று பார்ப்போம். அதுதான் ஒரே பொருளை தரக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்றுதான் இந்த ஒத்த கருத்து சொல். எதிர்கருத்து சொல் தெரியும் உங்களுக்கு, நீங்க ஜென்ரலா இதை பற்றி எல்லாம் படிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா நல்ல தெளிவோடான் இருப்பீங்கள். இருந்தாலும் ஓகே, எதிர்கருத்து சொற்கள் அப்படின்றது வந்து ஒரு சொல்லுக்கு நேராக அமையக்கூடிய இன்னொரு பிரதி சொல்ன்றது வேற. ஒரு சொல்லுக்கு நேராக அமையக்கூடாது, எதிராக அமையக்கூடிய எதிர்மறையா அமையக்கூடிய ஒரு சொல்லா இருக்கக்கூடியதுதான் எதிர்கருத்து சொற்கள். மற்ற எதிர்ப்பா சொற்கள், ஆண்பால் பெண்பால் அப்படின்றத வச்சுக்கொண்டு எதிர்ப்பா சொற்கள் வரும். மற்ற மரபு சொற்கள் சம்பந்தமா நாங்கள் படிக்கணும். மரபு சொற்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒன்றின் காய்கனி பெயர்கள், இளமை பெயர்கள், சரிதானே, அதே நேரத்துல வந்து அதனுடைய இலைகளை எப்படி சொல்றது, அது சம்பந்தமான மரபு சொற்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்காலர்ஷிப் தான், ஸ்காலர்ஷிப் கேள்விகள் தான். ஆனா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கஷ்டமா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இந்த இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், இணைமொழி, அடுக்கடுக்கு தொடர் சம்பந்தமாக இன்னொன்று இருக்குது. மற்ற பழமொழிகள், இது எங்களுக்கு பெரிய பெரிய சவால். சரியா? பழமொழிகள் மற்றும் சரியான சொற்கள், எங்களுக்கு சரியான சொல் தரணும். நாங்க நிறைய சொற்களை வந்து தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி போட்டு பயன்படுத்தி கொண்டிருப்போம். சரியா? ஆனா அவையெல்லாம் வந்து தமிழ் கிடையாதுன்ற தாண்டி அதை பிழையா நாங்கள் பயன்படுத்துவோம். பொருள் தவறாயிருக்கும், அதை நாங்கள் சரியா பார்க்க போறோம். மற்றது வந்து பொருள் இலக்கண வழுக்கல் சம்பந்தமான இருக்குது. இலக்கண வழுக்கல் என்று சொல்லிக்க இந்த எண்வழுக்கல், திணைவழு, காலவழு, மரபுவழு சம்பந்தமான ஒரு 8 வழுக்கல் இருக்குது. அது சம்பந்தமாய் நாங்கள் படிக்கணும். மற்றது வந்து பொருள் மயக்கம்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்று சொல்லிக்க அதுல வந்து 2-3 கருத்துக்கள் உள்ளடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல வந்து நாங்கள் மயக்கம் இல்லாம இதைத்தான் சொல்றார், இப்படித்தான் வரும் அப்படின்றதை ஐடென்டி பண்றதுதான் இந்த பொருள் மயக்கம் அப்படின்றது. அடுத்து அடிப்படை தமிழ் இலக்கணம், சரிதானே? இந்த அடிப்படை தமிழ் இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெயர், வினை, இடை, உரி, மற்றது வேற்றுமை, வாக்கியம், புணர்ச்சிகள் போன்றவற்றையெல்லாம் உள்ளடக்கி நாங்கள் பேசிக் கிராமர் படிக்குவோம். அடிப்படை தமிழ் இலக்கணம் பெயர்ச்சொல், அதுக்குள்ள வினைச்சொல், பேருந்து இடைச்சொல், உரிச்சொல், பேருந்து வேற்றுமைகள், தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் போன்ற வாக்கியம், வாக்கிய உறுப்புகள், அதுக்குள்ள தொடர் சம்பந்தமாக எல்லாம் இருக்கும், அது படிக்கணும். பிறகு வந்து புணர்ச்சி, அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, அதே மாதிரி விகார புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சிகள் சொல்லி சொல்லப்படுகிற புணர்ச்சிகள் எல்லாம் படிக்கணும். சரியா? இவ்வளவும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கீறுறது, சரிதானே? ஆன்சர் எல்லாம் தருவாங்க. இதை தாண்டி இந்த 11ல இருந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கிரகித்தல் பகுதி. சரியா? கிரகித்தல் பகுதினா கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான பேப்பர், SLAS பேப்பர், ADR பேப்பர்ஸ் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ஆம் அல்லது இல்லை என்ற கூற்றுக்கள், அதாவது உங்களுக்கு ஒரு பந்திய தருவாங்க, அந்த பந்திய வாசிச்சு பந்திக்கு கீழே கூற்றுக்களும் தருவாங்க. அந்த கூற்று சரி என்றா ஆம் என்றும், பிழை என்றா இல்லை என்றும் எழுதுங்கோ அப்படின்ற மாதிரி சில விஷயம் தருவாங்க. போன முறையெல்லாம் அதை கேட்டு இருக்கிறாங்க. மற்ற புரிந்துணர்தல் பகுதி, கிரகித்தல் பகுதி என்று சொல்லிக் கொள்றது. என்னத்தை சொல்றாங்க, ஒரு பந்தியை தந்துட்டு அதுல என்ன சொல்லப்படுகின்ற விஷயங்கள் கேள்வியில தருவாங்க, அதுக்கு ஆன்சரும் வரும். அதை நீங்கள் கீற வேண்டி வரும், எழுத வேண்டி வராது. பெருவளவில் வந்து கீறுறதும் எழுதுறதும் தான் இருக்கும், கலப்படம் தான். மற்ற பிரதான கருத்தை தெரிவு செய்கிறது. ஒரு 4-5 வரியில ஒரு குட்டி பந்தி 2-3 பந்தி உங்களுக்கு தரலாம். அதுல வந்து பந்தியை தந்துட்டு கீழே ஒரு 4-5 வேர்ட்ஸ்ல பிரதான கருத்தை தருவாங்க. அதுல ஒரு 4-5 கருத்து இருக்கும். அதுல சரியான கருத்து என்ன அப்படின்றத வந்து பிரதான கருத்தை தெரிதல் என்ற பகுதிக்கு கீழே வரும். மற்ற சுருக்கமும் சொல் விளக்கமும் என்று இருக்குது. ஒரு குட்டி பந்தி அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், சம்டைம் அப்படி தந்துட்டு வந்து அதுல ஏதாவது ஒரு சொல்ல வந்து ஹைலைட் பண்ணி விடுவாங்க. சரிதானே? அதுல வந்து ஹைலைட் பண்ணப்பட்ட சொல்லுக்கு அது அந்த பந்தியின் சுருக்கத்தையும் எழுதி இருக்கணும், சுருக்கத்தையும் எழுதி அதே மாதிரி இந்த ஹைலைட் பண்ணப்பட்ட சொல்லுக்குரிய விளக்கம் என்னதை, அந்த சொல்லினூடாக நீங்க என்னத்தை விளங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிதானே? அது இருக்குது. அதே மாதிரி கடிதம் உங்களுக்கு தெரியும், ஒரு தொழில்முறை கடித அமைப்பில் வந்து கடிதம் எழுதுறது வரும். மற்ற கட்டுரை, போன முறையெல்லாம் கட்டுரை வராதுன்னு சொல்லி அடிச்சு நம்பிக்கொண்டு கட்டுரை வராத சார் 1 மணி நேரத்துக்கு போட மாட்டாங்க, ஆனா தூக்கி போட்டு விட்டாங்க 250 சொல்ல கட்டுரை. சரிதானே? ரைட். ஆனா நாங்கள் தயார்படுத்தி விட்டு நாங்கள் கட்டுரையை கண்டிப்பா வரும், நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிக் கொண்ட விஷயம் இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போச்சுனோம். நீங்களும் இந்த 16 விஷயங்களையும் உள்ளடக்கி படிக்கிறது தான் உங்களோட இந்த LLB என்ட்ரன்ஸுக்கான உள்ளடக்க வகுப்பு. இவ்வளத்தையும் நீங்கள் தேடி எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயங்கள்ல நீங்கள் தேறி எவ்வளவு தூரத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு
பிராக்டிஸ் பண்றீங்களோ பயிற்சி எடுத்துக்கொள்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு 86 ரெக்கார்ட் இந்த முறை என்று கேட்டா அடுத்த முறை சில விட 95 ரெக்கார்டும் உடை அதையும் தாண்டன் சில விட மார்க்ஸ் என்ன இங்கிலீஷ்ல 94 எடுத்திருக்கிறது இங்க படிச்சாக்கல 94 அதான் கிட்டத்தட்ட ஹையர் மார்க்ஸ் அதுதான் உனக்கு பாக்குறேன் தாண்டி மேலதிகமா இல்லை நான் தேடின வரைக்கும் சரிதானே அப்ப அதை தாண்டி நீங்கள் தமிழுக்கு வரணும்ன்றதுக்குரிய மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டா அவ்வளவு தூரத்துக்கு நீங்க தேடுங்கோ என்னால எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமோ நான் பண்றேன் சரியா இப்படி நாங்கள் 16 தலைப்பில் இந்த வகுப்பை பார்க்க போறோம் அப்ப ஸ்டார்டிங் வந்து 16 வகுப்பு நகரப்போது இந்த வகுப்புல அடிப்படையில் இதுல உறுதியா 16 சொல்லிடாது இந்த வகுப்புகள் கூட பார்க்கும் இந்த அடிப்படை தமிழ் இலக்கணத்துல பெயர் சொல்லுக்கு ஒரு வகுப்பு வேணும் வினைச்சொல்லுக்கு இடையுறி வேற்றுமை வாக்கியம் உணர்ச்சிக்கிட்டு இப்படி தனித்தனியா இது எல்லாத்துக்கும் ஒரு வகுப்பு வேணும் மறுது இந்த கூற்றுக்கள் கிடைத்தல் பகுதியில் ஒரு வகுப்புல உங்களுக்கு முழுமையா முடிக்கலாம் என்ற சாத்தியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 வகுப்பு வேணும் ஆக மொத்தத்தில் இந்த 16 தலைப்புகள்ல ஒரு 30 வகுப்புண்டாலும் போடுவோம் கிட்டத்தட்ட 30 வகுப்பு போடுவோம் கிழமையில ஒரு வகுப்பு மாதத்துல 4 வகுப்பு சரிதானே அப்ப கிட்டத்தட்ட 30 வகுப்புன்னு சொல்லி கேட்டா நாங்கள் மார்கழி மாசத்துக்கு கிட்ட போடுவோம் அங்கால ஜனவரி இருக்கும் அந்த ஜனவரியில ஒரு 4 வகுப்பு வரும் சரிதானே அந்த 4 வகுப்பு உங்களுக்கு முழுமையான ஒரு மாடல் பேப்பர்ஸ் பயிற்சி கடந்த வகுப்பில் நாங்கள் அப்படித்தான் செஞ்சு விட்டாங்க ஒரு மாடல் பேப்பர்ஸ் எடுத்து அந்த பேப்பர்ஸை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு விட்டோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் தனித்தனியா படிக்க போறீங்க அங்கால ஒரு 4 மாடல் பேப்பர்ஸும் செய்ய போறீங்க அப்புறம் வந்து மாசி மாதம் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல அந்த எக்ஸாம் நடக்க பார்க்கும் அந்த நடக்க பார்க்க நீங்கள் என்ன செய்யலாம் தைரியமா போய் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் 4 சப்ஜெக்டையும் நல்லா படியுங்கோ மற்றது இன்னொரு விஷயம் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு வரையிலண்டா மற்ற 3 சப்ஜெக்ட் இது எனக்கு நல்லா வருமோ அதுல நல்லா கூட படிங்க ஏன்னா இங்க மார்க்ஸ் தான் தேவை எங்களுக்கு சரிதானே மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவை அப்ப எந்த சப்ஜெக்ட்ல உங்களால நல்ல வடிவா மேல் பக்கத்துக்கு போய் மார்க்ஸ் எடுக்க முடியுமோ அந்த சப்ஜெக்ட்ல நல்லா உள்ள போய் மார்க்ஸ் எடுங்கோ மற்ற சப்ஜெக்டுக்கு ஓகே ஒரு பரவாயில்லை இப்ப நான் தமிழுக்கு 95 எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஓகே ஜிகேக்கு 50 60 எடுத்தா கூட பரவாயில்லை ஏன்னா நீங்கள் அங்க 95 எடுத்தபடியே இதை தப்பிடுவீங்க சரிதானே அப்ப நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு கொண்டு உங்களால் எடுக்கக்கூடிய மார்க்ஸ்கள் என்ன இதெல்லாம் நீங்க விளங்குறலாம் இருக்கு உலகத்துக்கு பயிற்சியும் விளக்கம் அதே மாதிரி தான் ஜிகே சரிதானே அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மேல மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திரும்பவும் சொல்லி போட்டோம் இது ஒரு போட்டி பரீட்சை கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்களுக்கு மேலால் எழுதுற பரீட்சைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முறை இப்ப டீச்சிங் எக்ஸாம் தான் 1,60,65,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கணும் கிட்டத்தட்ட எல்எல்பி எக்ஸாம் அப்படித்தான் நாடளாவிய ரீதியில வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேல நாங்கள் எழுதின எக்ஸாம்ல தோட்டினாக்கள் இருக்கணும் 58,000 பேரு கிட்ட வருது இந்த முறை இன்னும் கூட நினைக்கிறேன் அந்த சென்டர்கள் இந்த முறை கூடினது சரியா அப்ப கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு பார்த்தாலும் அப்ப 1,00,000 பேருக்கு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேர் உள்ளுக்கு போக போறாங்கன்னு சொல்லி ஒரு மிஞ்சி போனா ஒரு 2,000-2,500 பேர் தான் உள்ள போக போறாங்க இப்ப மிச்சம் அவ்வளவு பேரும் வெளி இல்ல ஆனா அவ்வளவு பேரும் பிராக்டிஸ் பண்ண போயிடும் சரியா அப்ப இங்க பிராக்டிஸ் பண்றது மார்க்ஸ்ன்றதை தாண்டி நல்லா எவ்வளவு தூரத்துக்கு ஸ்பீடா மார்க்ஸ் இருக்கிறோம் நல்ல வடிவ ஹை மார்க்ஸ் இருக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம் அதை நீங்கள் படிச்சு கொள்ளுங்க எல்லாருமே சரிதானே ரைட் இதுல வந்து முதல் பகுதி நாங்கள் பார்க்க போறது பட் இதே இருக்கா உங்களுக்கு ரெக்கார்டிங் போறபடியா வந்து ரெக்கார்டிங் பிரச்சனை உங்களுக்கு ரெக்கார்டிங் சரி தானே பார்த்துக் கொள்ளுங்க பட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நோட்டை எழுதுங்க முக்கியமான விஷயம் நீங்கள் ஒவ்வொரு பகுதியின் நோட்டையும் எழுதி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பிரயோசனமா இருக்கு சரிதானே எழுதி டெய்லி வகுப்பை படியுங்க மற்ற தார விளக்கங்கள் சில விஷயங்கள் இப்ப இதுல சொல்லப்படாத விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணாத விஷயங்களை கூட நான் சில உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொள்ளுவேன் சரியா அப்ப நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளுங்க வெறுமனே ஹெட்போனையும் அடிச்சு போட்டு போன கையில வச்சு கொண்டு சார்ந்து இருந்து படிச்சு கொண்டிருக்காதீங்க என்றெல்லாம் ஒரு கிளாஸ்ல எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு பிரயோசனமா இருக்கு நோட் பண்ணுங்கோ பேனி எடுங்கோ கொப்பி எடுங்கோ எடுத்து எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா நோட் பண்ணுங்கோ டவுட்ண்டா கேளுங்க டைம் தருபடும் உங்களுக்கு சரிதானே மற்றது எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா படிக்கலாம் சரி ஸ்டார்டிங் வந்து ஒத்த சொற்களை இனங்காண்கன்னு சொல்லி பார்க்க போறோம் அப்ப இன்றைக்கு நாங்கள் முழுமையா படிக்க போற பகுதி வந்து ஒத்த கருத்து சொற்களை இனங்காண்ற என்று சொல்லி சரிதானே ரைட் எல்லாரும் வடிவா கவனிங்கோ சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன்றாம உங்களுக்கு தெரியும் ஒத்த கருத்து இப்படித்தான் தருபடும் ஒரு பாட்டடி தந்து போட்டு அந்த பாட்டடியில இருந்துதான் உங்களுக்கான அந்த வேர்ட்ஸை கேட்பாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லி போட்டேன் ஒத்த சொல்லுன்றது ஒரு பொருள் ஆனா வேற வேற சொற்கள் அப்ப நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும் சரியா இப்ப நாங்கள் மதி அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றேன்டா மதியண்டா என்ன நிறைய ஆங்கிள் அதுக்கு வரும்
ஓகேல அந்த பாட்டிலே அது என்ன பொருள்ல வருது அப்படின்றதான் எங்களுக்கு ஒரு பெரிய சவால். நீங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 40-50 கேள்வி பார்க்க போறீங்க இப்ப. ஓகேல அப்போ உங்களுக்கு தெரியும் அதோட இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கான்னு சொல்லி. ஓகேல ரைட் படிப்போம். துவாரகா திவ்ய பிரியா 2 பேரும் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருந்து கொள்ளுங்க. சரிதானே கேட்டுக்கொண்டிருங்க. மற்றாக்கள் ஒருக்கா கொஞ்சம் ரங்கி விளையாடட்டும். ஓகே கேள்வி நம்பர் 1. சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமன். இங்க பங்கயம் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. என்ன பங்கயம் என்றா ஆன்சர் சொல்லலாம் நீங்கள். தாமரை. 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 ஓகே தாமரை எல்லாம் அலர்ட் அனுக்கிறீங்க. சரி தாமரை ஆன்சர். ஓகே கரெக்ட். 2வது கேள்வி. காலையிளம் பருதியிலே அவளை கண்டேன். காலையிளம் பருதியிலே அவளை கண்டேன். பருதி அப்படின்றது என்ன? வட்டம், சந்திரன், சூரியன், கோளம். சூரியன் சார். சூரியன். சூரியன். சோரா ஓம் சார். ஷூர். பிக் பண்றது சூரியன். எஸ். சரியா? யா. ஓகே ரைட். கேள்வி நம்பர் 3. குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில். இல்ல வடுகண்டால் என்னன்னு கேட்டிருக்கு. பழி காயம், சார். பழி, பழி. பழி. அடையாளம், பழி சார். பழி. 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 பழி சார். பழி பிக் பண்ணவா பழின்றது. ஓம் சார். ஓகே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அது என்னது? எங்க வைக்குது? சொல்லுங்க. திருக்குறள். திருக்குறள் சார். கரெக்ட் திருக்குறள் தான். அது என்ன திருக்குறள் தான் கேட்கிறது. குற்றங்கடிதல். குற்றங்கடிதல் சார். என்ன குற்றங்கடிதல் அதிகாரமா? நோ 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 இது குற்றங்கடிதல் அதிகாரம் கிடையாது. இது வந்து செங்கோன்மை என்ற அதிகாரத்துல இருக்கு இந்த குறள். செங்கோன்மை என்ற அதிகாரத்துல சொல்லப்பட்ட குறள். சொல்லுங்க பாப்பா யாராச்சும் இந்த குறள் ஃபில் பண்ணக்கூடிய ஆக்கள்? நீங்கள் இப்படித்தான் படிக்கணும். வெறும் கேள்வியும் ஆன்சரும் கிளாஸ் போனீங்கன்னா கஷ்டம். ஓகேல தெரியல. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில். அதாவது ஆமா பழி. ஒரு அரசன்ற வேலை என்னண்டா தன்னை சூழ்ந்திருக்கின்ற குடிமக்களை பாதுகாத்து அவர்களிடத்திலே காணப்படுகின்ற தவறுகளை எல்லாம் நீக்கிறது. அப்படி நீக்கிறது ஒரு அரசனுக்கு பழி இல்ல. பழி இல்ல வடு அன்று வேந்தன் தொழில். அது அவனுடைய கடமை. வேந்தன் அரசனுடைய கடமை. சரிதானே? ஆகவே வடுகண்டால் அப்ப என்ன? பழி. பழி. சரி இப்படி படிக்கணும். இப்படி படிச்சீங்களா இப்ப உங்களுக்கு கடிதல் என்றால் என்ன பொருள்? நான் இப்ப பொருள் சொன்னேன். அரசன் ஒருவன் அதாவது தன்னிடத்திலே தனக்கு புறத்தே இருக்கின்ற தன்னை சூழ்ந்திருக்கின்ற குடிமக்களை எல்லாம் பாதுகாத்து அந்த குடிமக்களிடத்திலே காணப்படுகின்ற தவறுகளை எல்லாம் நீக்குவது ஒரு அரசனுக்கு பழியான காரியம் இல்லை. அது அவனுடைய கடமை. இப்ப சொல்லுங்க கடிதல் என்றால் என்ன? நீக்குவது. கடிதல் என்றா வெரி குட். நீக்குதல். இப்படி படிக்கணும். குற்றமண்டா தவறு, கடிதலண்டா நீக்குதல். மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்கோ. இந்த ஜிஎஸ் எக்ஸாம், எம்எஸ்ஓ எக்ஸாம், ஏஆர் எக்ஸாம் அந்த அப்படியான இடங்கள்ல இருந்து மற்ற லோ காலேஜ் மற்ற ஆல்ரெடி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்த கேள்வி பழைய பேப்பர்ஸ் அதுல இருந்து தட்டித்தான் இந்த கேள்வி எல்லாம் எடுத்திருக்கிறேன். அதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதனால இப்ப கடிதல் என்றதை நீங்கள் பழைய பேப்பர் ஜிஎஸ் எக்ஸாம்களுக்கு எல்லாம் பேஸ் பண்ணாங்களும் தெரிஞ்சு இந்த கடிதல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. கடிதல் என்றால் என்ன? கடிதல் என்றால் நீக்குதல். சம்டைம் உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம். குற்றம் கடிதல் வடுகன்று வேந்தன் தொழில். இங்க கடிதல் என்றால் என்ன? நீக்குதல். அப்ப நீங்கள் அதை தெளிஞ்சு படிக்குங்க. இதைத்தான் நான் நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். வெறும் இதை மட்டும் இப்ப வடு பழி என்று நோட் பண்ணீங்கன்னா படிக்க மாட்டீங்க. அது என்னத்துக்கு வடு என்னத்துக்கு பழி அப்படின்றதெல்லாம் தெரியா. இதை நோட் பண்ணி சரியா கடிதல் என்றால் என்ன, இது மீனிங் என்னன்னு ஷார்ட்கட்டா நோட் கட்டு போட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்டால் ஓகே இருக்கும். நல்ல படிப்பா இருக்கும். அது சார் இதுல பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிஎஃப் வரும். உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிடிஎஃப் போடுவேன். உங்களுக்கு முதல் கிளாஸே போட்டுருவேன். உங்களுக்கு இது நான் இன்றைக்கு அனுப்பிடுறேன். முதல் கிளாஸ் தானே நம்ம அனுப்பிடல. அது மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் வரும். அதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. மற்ற பேப்பர்ஸ் கண்டிப்பா பிடிஎஃப் ஆக்கி விடுறேன். நான் ஒன்றாத்தான் வச்சுக்கிறேன். நான் தனித்தனியா ஆக்கி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு ஆக்கி விடுறேன். சரியா? ஓகே சார். ஏழுக்குள்ள 1வது 2வது இந்த மாதிரி வழங்கப்படுகிறது. ரைட் ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. மறுப்பூசியாக மரம் கனல்வேல் மன்னர். மறுப்பு என்றால் என்னென்ன கேட்டிருக்கும்? என்ன மறுப்பு என்றால்? தந்தம் சார். கொம்பு. தந்தம்.
யானை, கொம்பு, கிளை, போர். என்ன ஆப்ஷன்லயே இல்லாத ஒன்று வருது? விளங்க இல்ல. கொம்பு சார். கொம்பு. அப்படியா? கொம்பு. ஓம் சார். கொம்பு ஃபிக்ஸ் பண்ணலாம். எஸ் சார். யா, ஓகே. கொம்பு கேள்விப்படுறீங்களா இதை பற்றி? இத பத்தி கேள்விப்படல சார். ஆனா இதே சொல்லுக்கு வேற ஒரு இடத்த அர்த்தம் படிச்சு. என்ன வேற வேற எங்கேயோ மறுப்பண்ட வேர்ட்ஸ கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க கேள்விப்படுறீங்க? ஞாபகம் இருக்கா? மறுப்பு செங்கன் மாலை என்று சொல்லி கொம்பு விளங்க இல்ல. இந்த மாதிரி மறுப்பு உடைத்த செங்கன் மாலை என்று சொல்லி ஒரு இலக்கியத்துல. ரைட். ஓகே 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 ஓகே. அதாவது கிருட்டினன் தூதிச்சருக்கு சப்ஜெக்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓம் சார். ஓ சார், கிரேட்டினன் சொல்லித்தருக்கு. சிந்தூர திலகனுதல் சிந்துரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலை, அப்படித்தானே? ஓம் சார், அப்படிதான். யா, ஓகே, குட் குட். மறுப்பு, வெரி குட். அப்ப கொம்புண்டா தந்தம், யானை என்ற தந்தம். இதுவும் எங்க வருதுன்னு சொல்லி கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிங்க இருக்கா. இது வந்து முத்தொள்ளாயிரம் என்ற இலக்கியத்துல வருகின்ற இந்த பாட்டு. மறுப்பூசியாக மரங்கனல்வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகமெல்லாம் எமது என்று எழுதுமே மொய்யிலைவேல் மாறன் களிர். அதாவது இலை வடிவினதான வேலை தாங்கி இருக்கிற பாண்டியனுடைய அந்த யானை பகை மன்னர்களுடைய மார்புகளை எழுத்து ஓலையாகவும் தன்னுடைய தந்தங்களை எழுத்து ஆணியாகவும் கொண்டு, அதான் ஊசி, மறுப்பு ஊசி, மறுப்பை ஊசியா கொண்டிருக்கான், தந்தத்தை ஊசி எழுத்தாணியா கொண்டு இந்த உலகம் எல்லாம் என்னுடைய பாண்டிய அரசனுக்குத்தான் சொந்தம் அப்படி என்று உயிர் எழுதுமா. உயிரெண்டா உறுதி. இந்த லேண்டுக்கு கொடுக்குற ஆவணம், டாக்குமெண்ட்ஸ் மாதிரி பாண்டியனுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி உயிர் எழுதுமா. ஏண்டா எல்லா பகை மன்னர்களுடைய மார்புகளையும் தன்னுடைய தந்தங்களால குத்தி கிழிச்சு அவர்கள் எல்லாம் கொன்றால் அவர்களுடைய நாடெல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்ற மீனிங் இல்ல, ஒரு கற்பனை வளத்தோடு இந்த பாட்டை பாடியிருப்பார் புலவர். சோ அப்ப மறுப்பு ஊசி, மறுப்பூசிகண்டா என்ன அணி என்று கேட்டா என்ன அணி சொல்லுவீங்கள்? மறுப்பூசி, உருவகாணி. வெரி குட். மறுப்பை ஊசியா சொல்லியிருக்கிறார். அப்ப தந்தத்தை, அதாவது யானை என்ற கொம்பு இங்க ஊசியாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. ஊசின்றது என்ன மீனிங் என்று கேட்டா எழுத்தாணி. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட், ஓகே. அப்ப 4வது கேள்வி முடிச்சிருக்கிறோம். 5வது கேள்வி பாருங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. அட்டாலும் என்றால் என்ன? கலந்தாலும், காய்ச்சினாலும், புளித்தாலும், குறைந்தாலும். காய்த்தாலும், காய்ச்சினாலும், காய்ச்சினாலும், காய்ச்சினாலும். ஆம் சார். ஃபிக்ஸ் பண்ணவா? மற்றாக்கள் எல்லாரும் ஓகேயா? குறைந்தாலும். ஓகே, கொஞ்சம் பேர் குறைந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் 5வது கொஸ்டின்ல தடுமாறுறீங்க கொஞ்சம் பேர். இது வரைக்கும் கரெக்டா கலந்தாலும் சார். கலந்தாலும் சார். கலந்தாலுமா? ஓகே. கலந்தாலும், விலங்க இல்ல, புளிச்சாலும். சரி, இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல சார். கேள்விப்படையில. இது ஒரு ஔவையாருடைய பாடல். ஔவையாருடைய மூதுரையில வருகின்றது. சரியா? மூதுரை அல்லது வாக்குண்டாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இலக்கியம். மூதுரை அல்லது வாக்குண்டாம். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஒரு சங்க நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நெருப்பில போட்டு எரிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த சங்கங்களுக்கு வெண்மையை தந்தோண்டு இருக்கும். ஒரு பாலை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அடுப்புல போட்டு காய்ச்சிறோமோ, படிவா கவனிங்கோ, காய்ச்சிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பால் இன்னும் சுவையுடையதாக இருக்கும். அப்படித்தான் உயர் மக்கள், நற்குடி பிறந்த மக்கள் எவ்வளவுதான் தங்களுடைய செல்வ நிலையில இருந்து வறுமைப்பட்டாலும் எப்போதுமே தங்களுடைய அந்த நேர்ச்சிந்தை, அந்த மேற்சிந்தை அதுல இருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டார்கள் அப்படின்றத சொல்றதுதான் ஔவையாருடைய இந்த பாட்டு. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இப்ப சொல்லுங்க, அட்டாலும் என்ன அர்த்தம்? காய்ச்சினாலும், காய்ச்சினாலும். எல்லா வாயும் இப்ப சரியா வருது என்ன? ரைட், ஓகே. அப்ப அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. அடுப்பில போட்டு நீங்கள் இவ்வளவுதான் காய்ச்சினாலும் அதனுடைய சுவை ஒரு நாளும் குன்றி போக மாட்டது.
எஸ் குட், அதுதான் அர்த்தம். சரிதானே? ஓகே சார். ரைட். இப்ப 6வது கேள்விய பாருங்க எல்லாரும். பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல, நல்கூர்ந்தார் என்பது என்ன? வறியவர் 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 வறியவர், பெரியவர், மெலிந்தவர், செல்வந்தர். வறியவர் சார். வறியவர் பிக்ஸ் பண்ணவா? யாருக்கும் சேஞ்சுகள் இருக்கா? ஆராய்ச்சி மாற்றம் இல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சு? இல்ல சார். இல்ல, ஒருத்தருமே கேள்விப்பட இல்ல. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டா, தலைவன் வீதியுலா வாரான். சரியா? சேர மன்னன் வீதியுலா வருகின்றான். சேர மன்னனை காண்றதுக்காக தலைவி கிட்ட போகின்றாள். வெட்கம் வருது. ஒரு ஆண் மகனை எப்படி நான் நேர எதிர்கொண்டு பாக்குறது? இது அந்த காலம், இப்ப எல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. ஒரு ஆண் மகனை எப்படி நான் நேர எதிர்கொண்டு பாக்குறது அப்படின்னு சொல்லி வெட்கம் வந்துடுது. திரும்பி வாரான். மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஐயோ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி மன உந்துதல் வந்து கொண்டு இருக்குது. மறுபடியும் போறாள் வேலைக்கு கிட்ட, அந்த வாசலுக்கு கிட்ட போறாள். மறுபடியும் வெக்கம் வருது, திரும்பி விடுவாள். இது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால், ஒரு வறுமைப்பட்ட ஒருவர் செல்வந்தருடைய வீட்டுக்கு, நல்லா கவனிங்கோ, வறுமைப்பட்ட ஒருவர் செல்வந்தருடைய வீட்டுக்கு வறுமை தூண்ட பணம் கேட்கறதுக்கு போறார், பொருள் கேட்கறதுக்கு போகின்றார். கிட்ட போயிட்டு எப்படி கேட்கிறது? சரிதானே? என்ன நினைப்பார்? ரெண்டு போட்டு திரும்பி வாரது. மறுபடியும் வறுமை தூண்டும், தேவை அந்த உந்துதல் தந்து கொண்டு இருக்கும். போறது எப்படி கேட்கிறது? அப்படி இப்படி திரும்பி வாரது. இப்படி அங்க தலைவி தலைவனை காண்றதுக்கு போறதும் வாரதும் மாதிரி இருக்கிறது. இந்த செல்வந்தர் வீட்டுக்கு வறியவர் ஒருவர் போறதும் வாரதும் மாதிரி இருக்கிற அந்த நிலையை கனெக்ட் பண்ணப்படும். அதாவது ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைந்தேன் நாணி, பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்லும் பேருமென் நெஞ்சு. இதுதான் பாட்டு. இப்ப சொல்லுங்க, வறியவர் பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல, நல்கூர்ந்தார் என்றா வறியவர். கரெக்டா இல்ல ராங்கா? சொல்லுங்க கரெக்ட். என்ன நல்கூர்ந்தார் என்று சொல்லி கேட்டா வறியவர், வறுமைப்பட்டவர். சரிதானே? அதனுடைய அர்த்தம் அதுதான். சரி, அடுத்ததை வாங்க. கதி இலக்கியம். சொல்லுங்க சார். இந்த பாட்டு விளங்க இல்ல என்னண்டு? இந்த பாட்டு எந்த இதுல வருது சார்? எந்த பாட்டு? இலக்கியமா? முத்தொள்ளாயிரமா சார்? முத்தொள்ளாயிரத்துல வருது. நீங்கள் இதை பற்றி இலக்கியம் சார். மேலதிகமா இன்னும் அறியணும் ஆர்வமா இருக்கிறோம்டா, ஒன்றும் செய்யாதீங்கோ. அந்த கூகுள்ல போய் நான் டைப் பண்ணி இருக்கிறது அப்படியே டைப் பண்ணி கொடுங்க. சரியா? அப்படியே தமிழ்ல அடிங்கோ, உங்களுக்கு அந்த பாட்டு எல்லாம் வரும். நிறைய பேருக்கு பேச்சாற்றல் இருக்கும். அதான் நீங்க திரும்ப கொஞ்சம் நீங்க எல்லாம் லோவுக்கு படிக்கிறீங்க. உங்களுக்கு தேவை முழுக்க பேச்சாற்றல். விளங்குது இல்ல? அப்ப நிறைய விஷயத்த பாடல் எல்லாம் தேவையா லோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரிதானே? இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சரிதானே, 2023ஆம் ஆண்டு இந்தியாவில பட்ஜெட்டை சமர்ப்பிச்சு போட்டு, பட்ஜெட்டுக்கு மூல உதாரணமா ஒரு புறநானூற்று பாட்டு தான் பாடி காட்டினார். சரிதானே? அதாவது இந்த ஜானையை பற்றி ஒரு பாடல் உண்டு. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு புறநானூற்று பாட்டை எக்ஸாம்பிள் காட்டி ஃபுல்லா பாட்டேன்னு சொல்லி பாட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தா பிறகுதான் பட்ஜெட் சம்பந்தமான முன்மொழிவை அவர் அந்த சபையில கொண்டு வந்தார். அப்ப அது வரவேற்கப்பட்டதா இருந்துச்சு எல்லாம். என்ன, அது பெரிய ஒரு விஷயம். அது ஒரு உயர்ந்த ஒரு சபையில வந்து ஒரு புறநானூற்று பாடலுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை, தமிழ் பாட்டுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. சரிதானே? அப்ப நிறைய விஷயங்களை நீங்கள் இப்ப நாளைக்கு இல்லாம லோயர் ஆகி நிறைய லோ பாயிண்ட்கள் எல்லாம் பேசிக்க இப்படி எல்லாம் கதைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கோ தெரியாம கிடக்கு. இல்லாட்டி ஒரு மேடை பேச்சாளர் உங்களோட பக்கத்துக்கு நீங்கள் மேல நகர உங்களுக்கு சப்போர்ட் தரலாம். இப்ப இல்லாட்டியும் இப்ப நீங்க படிக்கிறது இந்த கிளாஸ்ல கூட உங்களுக்கு நிறைய விஷயம். ஏனென்றால் இப்ப நான் டிரெக்டா உங்களுக்கு அட்டாலும் என்றால் என்ன, காய்ச்சினாலும், நல்கூர்ந்தார் என்றால் என்ன, வறியவர், இதுக்கு நான் தேவையில்லை. ஓகேயா? இதுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரும் ஆன்சர் சீட்டும் இருந்தா போதும். ஓம்தானே? அப்ப உங்களுக்கு இத சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தாரது. இந்த 6 மாசம் 7 மாசத்துக்கு பிறகு நீங்க நிறைய தமிழ்ல இம்ப்ரூவ் ஆவீங்கள். பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்தத கவனிங்க. 7வது கேள்வி. கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம்.
கட்டுரை அப்படின்றது என்ன? தொகுப்பு, வாய்மை, நூல், வாய்மை. செல்வம். வாய்மை சார். வாய்மை சார். வாய்மை. வாய்மை வாய்மை. கேள்விப்பட்டீங்களா இது? ஓம் ஓம். ஹரிச்சந்திர புராணத்துல அரிச்சந்திர புராணத்துல இருக்கு. வெரி குட். அரிச்சந்திர புராணத்துல. சரியா? எல்லாரும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அரிச்சந்திர புராணத்துல இந்த பாட்டு? ஓம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரைட். அப்ப கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம். கதி என்றால் என்ன? சூரியன், கதி என்றால் என்ன? சந்திரன், சொர்க்கம். சொர்க்கம். கதி என்றா சொர்க்கம். அப்படியா? தெரியல. ஓகே, கவனிங்கோ. இந்த அரிச்சந்திரன் மயான காண்டம் வடிவா கவனிங்கோ இருக்கா. இந்த மயான காண்டத்துல அரிச்சந்திரன் சந்திரமதி மனைவிக்காரி, அதே மாதிரி லோகிதாசன் மகன் பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கிறான். மனைவிக்காரியினுடைய கழுத்தை அரிச்சந்திரனை வெட்ட வேண்டிய சூழல். விசுவாமித்திரருக்கு எப்படியாவது அரிச்சந்திரனை ஒரு பொய் சொல்ல வைக்கணும், வாய்மையில இருந்து தவற வச்சிருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த சுடலையில தோன்றுறார். சரிதான? சிச்சுவேஷனை பாருங்க. மகன் இறந்து கிடக்கிறான் பாம்பு தீண்டி. மனைவியினுடைய கழுத்தை அரிச்சந்திரனே வெட்ட வேண்டிய ஒரு சூழல். அரிச்சந்திரன் ஒரு புலியனா இருக்கிறான், அந்த சுடலை காப்பவனா இருக்கிறான். சரியா? இந்த சிச்சுவேஷன்ல விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறதுக்காக அவர் முன்னால தோன்றுறார். கேட்கிறார், அரிச்சந்திரா எனக்கு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. சரிதானே? ஒரே ஒரு பொய். அது அந்த அவர் கேட்ட பணத்தை கொடுக்க தரமாட்டேன், இல்ல பணம் கேட்கல அப்படின்ற மீனிங்ல வருது. சரி, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷனா போடும். அந்த சிச்சுவேஷனை மட்டும் சொல்லிவிடுறார். ஒரு பொய் மட்டும் சொல்லு. சிச்சுவேஷனை பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு பேட்டான இவ்வளவு பெரிய ஒரு கீழான நிலையில அந்த இருக்கிறோம்னு சொல்லி ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. உனக்கு நான் இறந்த மனைவியை உயிர்ப்பிச்சு தரலாம், இறந்த மகனை உயிர்ப்பிச்சு தரலாம். கொலை சுற்ற குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற உன்னுடைய மனைவியை அதுல இருந்து விடுவிச்சு தரலாம். நீ இதுவரைக்கும் இழந்த செல்வம் எல்லாத்தையும் தரலாம், உன்னுடைய நாட்டத்தெல்லாம் நகரத்தெல்லாம், நீ ஆண்டாண்டு காலமாக ஆழ்ந்து கொண்டிருக்கிற செல்வ பரம்பரை ஒட்டு மொத்தத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணி தரலாம் உனக்கு. எனக்கு நீ ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்ல, அவ்வளவும் போதும். சரிதானே? இந்த சிச்சுவேஷன்ல அரிச்சந்திரன் சொல்றான், நல்லா கவனிங்கோ. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு இழது என நினைக்கின்ற கதி. அந்த கதியையும் இலக்கினும் கட்டுரை இலக்கினோம். கதி என்றது நாங்கள் இவ்வளவு செயலையும் இவ்வளவு காலம் செய்து வந்ததனால எங்களுக்கு அந்த கடவுளால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற முத்தி. நல்லா கவனிங்கோ. கதி என்றா முத்தி. அந்த முத்திய வேணுமெண்டா அதான் சொர்க்கத்துக்கு போற ஒரு ஆள் சொன்னது சொர்க்கம். சரியா? அந்த முத்திய வேணுமெண்டா எங்களுக்கு இலக்கிற. எங்களுக்கு முத்தி வேண்டாம், நாங்கள் அலைஞ்சு திரிகிறோம். அப்படி சாத்தானா அலைஞ்சு திரிகிறோம், எங்களுக்கு முத்தியும் வேண்டாம். ஆனா கட்டுரை இலக்கினோம், வாய்மை சத்தியம் அதை மட்டும் நாங்கள் இழக்கிறதுக்கு தயாரா இல்லை என்றான். சிச்சுவேஷன் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். கதி என்றா முத்தி, கட்டுரை என்றா அதை மட்டும் நாங்கள் இழக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிக்க, மதி இழந்து வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். பேச வார்த்தையை இழந்து புத்திய இழந்து அருமையான தவம், அந்த தவம் செய்கின்ற வல்ல விசுவாமித்திரர் அந்த இடத்தை விட்டு போட்டான். இனி சொல்ல வைக்கலா பொய் அவனு அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப கதி அப்படின்றது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு முத்திய குறிக்கிறது. அதே மாதிரி கட்டுரை அப்படின்றது வாய்மைய குறிக்கிறது. சரிதானே? ரைட். 7வது கேள்வி முடிஞ்சது. 8வது கேள்விக்கு வாங்க. சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும். சினை என்றால் என்னென்று கேட்கப்பட்டிருக்குது. பகுதி, சிறிதளவு, முட்டை, மீன் குஞ்சு. முட்டை. டக்கு டக்கு ஆன்சர் வருது. கேள்விப்பட்டீங்களா இந்த பாட்டு? ஓம் சார். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அருந்தொகையில வெற்றி வேட்கை என்று வெற்றி வேட்கை அதுக்குள்ள திணையினும் நுண்ணியதே ஆயினும். ஒரு ஆலமரம், ஒரு பனைமரம். சரியா? ஒரு ஆலமரம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டா, சிறிய மீன் குஞ்சுகளுடைய முட்டையை விட மிகவும் சிறியதா இருக்கும் அந்த ஆலமரத்தின் விதை. ஆனா அந்த ஆலம் விதை வளர்ந்து ஒரு விருட்சமான பிறகு சரிதான யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லப்படுகின்ற 4 வகை படைகளோடு அரசனும் அமர்ந்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு நிழலை தரும், பயன் தரக்கூடியதாக இருக்கு. ஆனா எவ்வளவு தூரம்தான் பனைமரம் உயரமா வளர்ந்தாலும், பனங்கொட்டை பெருசா இருந்தாலும் அதனால பயன் இல்லை. நிழலை தரக்கூடிய அந்த பயன்பாட்டு அந்த மூலம் இல்லை.
அப்படின்னு சொல்லி உருவத்தை வச்சு கொண்டு ஒருவரை நாங்கள் மதிப்பிடக்கூடாது. சரியா? எப்பவுமே ஒருவருடைய வடிவத்துக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப நீங்கள் யோசிக்கலாம், எங்களால் எல்லாம் இது முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டா, முடியாது அப்படின்றது முட்டாள்களுக்கு தான் சொந்தம். சரிதானே? ஒரு கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கிட்ட கிட்ட போய் பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது உங்களுக்கு நெருக்கமா வந்து தமிழ் அதுதான். சரிதானே? இப்ப நீங்கள் இதெல்லாம் பார்க்க தெரியும் உங்களுக்கு. எனக்கு தமிழ் தெரியும்ன்றதுக்கும் தமிழை பற்றி தெரியும்ன்றதுக்கும் வித்தியாசம். சரிதானே? 9வது கேள்விக்கு போகும். ஆசை கொண்டவர் அழிவது திண்ணம். திண்ணம் என்றால் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. என்ன திண்ணம் என்றா? முடிவு, அறுதி, தெளிவு, உறுதி. உறுதி. ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்ப. ஓகே, உறுதி. சில வேர்ட்ஸ்கள் உங்களுக்கு ஈஸியா வந்துடும், சிலதுகள்லாம் சொதப்பம் வந்து. எட்டுணையேனும் இரவாது தானீதல். எட்டுணையேனும் இரவாது தானீதல். இதுல துணை என்றால் என்னன்னு கேட்டிருக்குது. உதவி, பக்கபலம், அளவு, நிலம். சொல்லுங்க. உதவி, பக்கபலம், அளவு, நிலம். அளவு அளவு உதவி. பரவாயில்ல, புலம்பு நிக்கிறீங்க. பக்கபலம் அளவுதான் சரி. அளவுதான். சண்டை பிடிங்க. எவ்வளவு தூரத்துக்கு சண்டை பிடிக்கீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க, அளவா பக்கபலமா? அளவு. ஒரு ஆள் உதவிட்டு வருது. 3வது ஆப்ஷன் ரங்குது. ஓகே, அளவு. எட்டுணையேனும் இரவாது தானீதல். எத்துணையும் ஆற்றல் இனிது. சரிதானே? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்துணையேனும் இரவாது தானீதல். கேள்விப்பட்டீங்களா இந்த பாட்டு? சொல்லுங்க. இந்த பாட்டை கேள்விப்பட்டீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க. ஒரு கேள்விப்பட்ட ஒரு ஆள் சொல்லுங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆற்றல் இனியவை நாட்பது. இனியவை நாற்பதில்ல. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சார்தல் மிகமான முன்னினிதே, எட்டுணையேனும் எட்டுணையும் ஆற்றல் இனிது. ஞாபகம் இருக்கு, படிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஓ லெவல்ல படிச்சிருக்கிறீங்க. சரிதானே? மறக்க கூடாது. சில பாடல்கள் படிச்சீங்கன்னு சொல்லி கேட்டா அது இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான. கற்றவர்கள் படிச்சாக்களுக்கு முன்னால நாங்கள் படிச்சாக்கள் மாதிரி நடந்து கொள்வோம். பாமர மக்களுக்கு முன்னால கஷாம்புஷாம்னு சொல்லி இந்த இங்கிலீஷ் பேசுறது, படிப்பறிவை காட்டுறது எல்லாம் அது சரியில்லை. நிறைய நிர்வாகி மாதிரிலாம் அப்படித்தானே. இப்ப பெருமளவில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான். சரிதானே? ஒரு சாதாரண ஆக்கள்கிட்ட எல்லாம் போய் இங்கிலீஷ்ல கதைக்கிறது. இல்லைன்னு சொல்லி கேட்டால் இந்த தொழில்நுட்ப வேர்ட்ஸுகள் இருக்கும், அதை பயன்படுத்தி கதைக்கிறது. எளிமையா கதைக்கிறது எல்லாம் இல்லை. அப்ப கற்றார் முன் கல்வி உரைத்தல். நீங்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றது, லோ பாயிண்ட்களை எல்லாம் எங்க கோர்ட்ஸ்ல வச்சு கொள்ளலாம். நீங்கள் லோயர் ஆன பிறகு. ஆனா ஒரு சாதாரண மக்கள், அதுக்கு லோ பாயிண்ட்டும் தெரியாது, அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, அதெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் வரப்போகுது. சரிதானே? அப்ப அவைக்கு புரிந்த மொழியில நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சொல்றோம், அவர்கள் சொல்ற உங்களுக்கு புரியாம இருந்தாலும் புரியணும். சரிதானே? அதாவது அவர்கள் சொல்றது உங்களுக்கு புரியாம இருந்தாலும் நீங்கள் உங்களோட படிப்பால புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அவர்களுக்கு புரியும்படியா சொல்லணும். இதுதான் அந்த கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக. இந்த படிச்சாக்களுக்கு முன்னால படிச்சாக்கள் மாதிரி கதையுங்க, சாதாரணக்களுக்கு முன்னால சாதாரண ஆக்கள் மாதிரியே கதையுங்க. அதுதான் உங்களுடைய எளிமையா காட்டி நிற்கும். சரிதானே? அப்ப எள்ளளவென்றாலும் பிறரிடமிருந்து இயக்காதேங்க, அது கூடாது. பிறருக்கு ஈயுங்க, பிறருக்கு கொடுங்க. இவ்வளவு தூரத்துக்கு பிறருக்கு கொடுக்கலாம கொடுத்துக் கொள்ளுங்க. ஆனா பிறரிடமிருந்து எள்ளளவென்றாலும் கூட இறக்காதேங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இறக்குறது மீனிங் வேண்டுறது. அப்ப எட்டுணை என்றது எல்சக துணை. அது இந்த பிரிப்பு. எட்டுணை என்றா எல்சக துணை. புணர்ச்சியில் அதை பற்றி நாங்க படிப்போம். எட்சக துணை, எட்டுணை. ஆகவே துணை என்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அளவு. குட். நெக்ஸ்ட், அன்ன சத்திரம் 1000 அமைத்தல். சார், எட்டுணைய குறிக்கிறதுக்கு எல்லுன்னு சொன்னீங்க. எந்த எல்லுன்னா? எல்சக துணை. கொம்பளவு இல்லைன்னா வரும். ஓகேயா? ஓகே. எல்சக துணை எட்டுணை என்று புணரும்.
நாங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கங்களை புணர்ச்சி படிக்க படிப்போம். ஏன்னா உங்களுக்கு அகர வீட்டு புணர்ச்சி எல்லாம் மிக முக்கியம். ரைட், இதுக்கு வாங்க. அன்ன சத்திரம் 1000 அமைத்தல். சத்திரம் என்றால் என்ன? விடுதி, மடம், ஆதுலர் சாலை, ஆச்சிரம். ஆதுலர் சாலை. சாலை. ஆதுலர் சாலை. ஆதுலர் சாலை. சூரா ஓம் சார் ஷூர். ஃபிக்ஸ் பண்ணவா? ஆதுலர் சாலை சொல்லுங்க. ஆதுலர் சாலை ஃபிக்ஸ் பண்ணவா இல்ல வேற ஏதாச்சும் மடம் இருக்கா? வராது. மடம் வரா. சரி, அப்ப மடம் என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? மடம் என்றால் என்ன? மடமண்டாள் மடம். மடம் என்றால் என்ன? இந்த இந்த பட்சோட கனெக்ட் பண்ணுங்க. விளங்கல? சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குற இடம். நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே மடமண்டா அது கிடையாதுங்க. மடம்ன்றது என்னன்னு கேட்டா, மடம்ன்றது என்னன்னு கேட்டா தங்குற இடம், ஓய்வெடுக்கிற இடம், அதுதான் மடம். நாங்கள் இப்ப கோயில்கள்ல எல்லா இடங்களும் மடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு சாப்பிட போறது, அதுதான் மெயின் செட், அது ஓகே. ஆனா உண்மையான மீனிங் அது கிடையாது. மடம்ன்றது ஓய்வெடுக்கிறது, தங்குறது, இதுதான் அந்த மடம்ன்றதுக்குரிய மீனிங். சரிதானே? இப்ப நீங்கள் இப்ப ஒரு ஆள் இந்த வீட்டுல கொஞ்சம் பேர் கணக்கு இது என்ன மடமோ என்று சொல்லி கேட்டா மீனிங் அது என்ன தங்குற இடமோ, அதான் அந்த மீனிங். மடம்ன்றது ஓய்வெடுக்கிற இல்ல தங்குற இடம், வழிப்போக்கர்கள், அதுதான் அந்த காலத்துல மடம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே உணவு கொடுக்கிறது, பராமரிக்கிறது, அது என்னன்னு கேட்டா ஆதுலர் சாலை என்றுதான் கரெக்ட் வேர்ட்ஸ். சரிதானே? வறியவர்களுக்கு உணவு உண்டி எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை பராமரிக்கிறது ஆதுலர் சாலை. அது நிறுவனத்தினுடைய வேர்ட்ஸ் எல்லாம் வரும், ஆதுலர் சாலை. சரியா? இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இந்த அன்ன சத்திரம் 1000 அமைத்தல். இது யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டே இல்ல. அதாவது இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடியாம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீங்க என்னதான் நல்லது செய்தாலும் சரியா, ஆயிரக்கணக்கான குளங்கள் அமைச்சாலும், ஆயிரக்கணக்கான சத்திரங்கள் கட்டினாலும் சரியா, ஆலயங்கள் அப்படியே உயரமா கட்டினாலும் சரியா, என்னதான் நீ பெரியதெல்லாம் செஞ்சாலும் உனக்கு புண்ணியம் என்றது படிப்பிக்கிறது. சரிதானே? ஒரு ஏழையாக, ஒரு வறியவராக, ஒரு படிப்பை பற்றி அறியாதவராக இருக்கின்றவரை மேல தூக்கி அதை பற்றி சொல்லி விடுறதுதான் உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்றது. சரிதானே இந்த வாக்கியம்? சரிங்க பாருங்க. 12வது கேள்வி. வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஓர் காவியம் பாடலாமே. இல்ல கஜமை என்றது என்ன? கீழ்மை சார். வெரி குட். கீழ்மை, இழி செயல். கீழ்மை, இழி செயல் என்பதுதான் வரும். வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஒரு காவியம் பாடலாம். விளங்கல? வஞ்சகம் சொல்லலாம் சார். வஞ்சகம், சூழ்ச்சி, அதாவது இழி செயல், அதுதான் அந்த நேர் வேர்ட்ஸுக்கு வரப்போகுது. சார் அந்த பகைமையும் வரும் தானே சார்? இல்ல, பகைமை என்றது டைரக்ட் வேர்ட்ஸுக்குள்ள இருக்க வராது. வாழ்வின் பகைமைகள் கழிய என்று இல்ல, வாழ்வின் கீழ்மைகள் கழிய. அந்த கீழ்மையில ஒன்றுதான் பகைமை என்று பாருங்க. புரியுதா? இழிசெயல்கள், கீழ்மைகள் என்றது நிறைய இருக்குது, அதுல ஒன்று பகைமை, அதுவும் கழிக்கணும் என்று தான் சொல்ற மகாகவி. சரிதானே? ரைட். 13வது. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த வேர்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கணியன் பூங்குன்றனார் பாடியது. தமிழுக்கு ஒரு உயிர்ப்ப தந்த ஒரு வரி. சரிதானே? கிட்டத்தட்ட பெருமளவிலான நாடுகளின் பாராளுமன்றத்தில சபாநாயகருடைய இருக்கைக்கு பின்னால பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரி. ஐக்கிய நாடுகள் சபையில பொதுச்சபையினுடைய செயலாளருக்கு பின்னாலேயும் இந்த வரி பொறிக்கப்பட்டிருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளிர். தமிழ்ல பொறிக்கப்பட்டிருக்கு, அதுதான் முக்கியம். சரிதானே? இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்கு?
எல்லாம் எமது ஊரே எல்லாரும் எமது ஊரே சார் நட்பு வருமா? எல்லாரும் எமது நட்பு ஊர்தான். எல்லா நட்பு ஊர்களும் எங்கள் அப்படி நட்பு சார். உறவு சார். நீங்க உறவு சொல்லுங்க. மாஸ். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நட்பு. எல்லாம் எமது ஊர் எல்லாரும் வந்து சார் எமது உலகத்தில் நட்பு இருக்கிற வருமா? உறவினர்கள். உள்ள எல்லாரும் எங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்படி. யா ஓகே. நிறைய பேர் கிட்டத்தட்ட அதுக்கா நிக்கிறீங்க. ஓகே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரு. நாங்கள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம். ஓகே, எல்லா ஊரும் எங்கண்ட ஊரு தான், பொதுவானது. விளங்குதுல சொல்றது? நான் யாழ்ப்பாணம், நீங்க கொஞ்சம் பேர் அங்கால திருகோணமலை, பட்டிக்கலோ, இல்லாட்டி கண்டி, அப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கலாம். இப்ப நான் யாழ்ப்பாணம், நீங்க கண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிக்காம, சரிதானே? அந்த பிரிவினைகள் இல்லாம, பிரதேசவாத பிரிவினைகள் அதெல்லாம் இல்லாம, சரிதானே? எல்லா ஊரும் எங்களுடைய ஊர். என்னுடைய ஊருக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, உங்களுடைய ஊர்ல எனக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. இது நாடு விட்டு, சரிதானே? எந்த இடத்துக்கு போனாலும் சக மனிதர்கள். இந்த பூமின்றது ஒன்றுதான், ஒரே வழிதான். நல்லா கவனிங்க. இந்த பூமின்றது ஒன்று, ஒரே வழி, அது ஒரே ஒன்று தானே. அதை நாங்கள் தான் என்னது நீரையும் அதே மாதிரி வேலியையும் மதில்கள் எல்லாம் அமைச்சு எல்லாத்தையும் அமைச்சு அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் பிரிச்சு 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 நீ இது அங்கால இது இஞ்சால அப்படின்னு சொல்லி எல்லாம் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோமே தவிர உண்மையிலேயே பூமி என்றது ஒன்று, வெளியும் ஒன்றுதான், ஒரே ஒரு வெளிதான். அந்த வெளியை நாங்கள் தடுப்பா பிரயோகிச்சு இது இந்த வழி, இந்த லாவலியும் இந்த நாடு, இது அந்த நாடு, இது அந்த நாடு, இது பிரதேசம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கலாம் மனிதர்கள். ஆகவே அந்த பிரிவினைகள் எல்லாம் வேண்டாம். இது ஒரே பூமி. ஆகவே எல்லாம் எங்களுடைய ஊர்தான். நாங்கள் இந்த பூமியில பிறந்தவர்கள். யாவரும் கேளிர். சரிதானே? எல்லாரும் எங்களுடைய உறவுகள், எல்லாரும் மனிதர்கள். சரிதானே? சக மனிதர்கள். உலகத்தில மிக உன்னதமானது சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறது. சரிதானே? அப்ப எல்லாரும் மனிதர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னால தமிழர்களுடைய அந்த மனப்பாங்கு எப்படி இருந்திருக்கின்றது. சரிதானே? யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீரும் நன்றும் பிறர் தர வாரா. பாட்டு போய்கொண்டே இருக்கும். லோங்கா நிறைய வரி, அது 16 வரி பாட்டு. சரியா? சோ கேளிர். கேளிரண்டா யாரு? உறவு. உறவு. புறநானூர்ல வந்துட்டு நட்பும் உறவும் ஒன்றா வரும் சார். விலங்கையில யாதும் ஊரே யாவர். புறநானூர்ல சார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உறவும் நட்பு ரெண்டையும் குறிக்காதா? இல்ல உறவையும் நட்பையும் குறிக்கிறது கிடையாது. இங்க வந்து ஊரையும் உறவையும் குறிக்கிறது. சரிதானே? என்று சொல்லி கேட்டால் இந்த பாடல் தோன்றிய சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு அறிவுரை சொல்றது. இந்த பாடல் இந்த பின்புலம் வந்து கணியன் பூங்குன்றன் வந்து அரசர்களுக்கு அறிவுரை, செவி அறிவுறுத்தல் சொல்லி சொல்லுவார்கள் அந்த காலத்தில். அறிவுரை சொல்றது இந்த பின்புலம் என்னன்னு கேட்டா, ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தில் இருந்தவர்கள், ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள், சேரர், சோழர், பாண்டியர். இவர்கள் 3 பேரும் பிரிஞ்சு வேற வேற ஆங்கில நின்று சண்டை பிடிச்சு கொண்டிருந்தார்கள். சரிதானே? இப்ப சேரர்களுடைய நிலம் ஒரு பக்கம், அது வஞ்சி. சோழர்களுடைய நிலம் ஒரு பக்கம், அது அப்படியே தஞ்சாவூர் சோழ நாடுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பாண்டியர்களுடைய மதுரை இன்னொரு பக்கம். இந்த 3 பேரும் பிரதேசவாசத்துல திக்கித்து நின்று, நாங்கள் சேர பரம்பரை, நாங்கள் சோழர்கள், நாங்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சு ஒரு தமிழகத்தை வந்து ரத்த களரியோட செய்தார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அந்த காலத்துல போர் இருந்திருக்குது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் கணியன் பூங்குன்றன் பாடினார், இந்த பிரதேசவாதத்தை எல்லாம் விடுங்கோ, எல்லாரையும் உறவா நினையுங்கோ, எல்லாத்தையும் உங்களுடைய தேசமா பாருங்கோ அப்படின்ற மீனிங் தான் பின்புலமா கொண்டுதான் இது பாடப்பட்டது. புரியுதா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. மானம், குலம், கல்வி, வன்மை. இங்க வன்மை என்பது என்ன? கொடைத்திறன். கொடைத்தன்மை. கரெக்டா? ஓகேயா? பிக்ஸ் பண்ணவா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? சங்ககால பாட்டு. நோ சங்ககாலம். பசி வந்தால் 10 பறந்து போகும் கேள்விப்பட்டீங்களா? நல்வழி. அதான் நல்வழி. அவையார். நல்வழி மீனிங், அதாவது நல்வழி. ஓகே, நல்வழி பாட்டு தான் அது. சரி, நல்வழி இல்ல. பசி வந்தால் பறந்து போகும் 10 கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கிறேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பசி வர பறந்து போகிற 10. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை.
வெரி குட். என்ன ஒன்று இருக்கு? 9 தான் வந்திருக்குது. அப்ப உங்களுக்கு 9 பறக்கும், 1 பறக்காது. ஆ மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பசி வந்திட 10 பறந்து போ. இப்ப ஒரு மனுஷனுக்கு பசி என்று வந்துட்டா இந்த 10 எங்க போகுதுன்னு தெரியாம போயிடும். சரிதானே? அப்படின்ற அமைப்புல சொல்லுவார் ஆவியார் நல்வழியில. சோ அப்ப வன்மை என்றது கொடைத்தன்மை. காயமே இது பொய்யடா, 15வது கேள்வி. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. உடம்பு சார் உயிர் சொல்லுங்க. காயம் உடம்பு உடம்பு சார். உடம்பு யாரு சார் உடம்பு பாடுனது? யாரு சொன்னார் இப்படி காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்லி? அஹ், பாடல் ஹித்தர் சொல்லுங்க. பட்டினத்தார். யாரு? பட்டினத்து அடிகள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. நாங்கள் அப்படித்தான். என்ன சான் வயிற்றுக்குத்தான் நிறைய வேலை நடந்து கொண்டிருக்கும். வாய் எங்களுடைய உடம்பைத்தான் நாங்க பெருசா பார்த்து கொண்டிருப்போம். உண்மையும் அதுதான். வாழ்ற காலத்துல உடம்பு தான், ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிதானே? ஆனா பட்டினத்தடிக சொல்றார் காயமே இது பொய்யடா. சரிதா? உடம்பு பொய் என்றார். உண்மைதான், உடம்பு பொய்யானதுதான். ஏனென்றா கண்மம் மறுபிறப்பு கோட்பாடு அப்படித்தான் சொல்லுது. உயிருக்கு அழிவில்லை என்றது உடம்புக்கு அழிவென்று சொல்லுது. சரிதானே? ஒவ்வொரு உயிரும் மறுபுறப்படுக்கும் என்று சொல்லுது. ஒரு உயிர் தான் வாழுகின்ற உடம்புக்கு முடிவு வந்தது இன்னொரு உடம்பை பற்றி கொள்ளுமா? அப்ப உடல் அழிஞ்சு போதும் உயிர் அழியாது. ஆகவே உடம்புன்றது காத்தாலே அடைக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நாங்கள் சுவாசிக்காம இருந்துட்டோம்னா கதை சரி. சரிதானே? ஆகவே காயம் அப்படின்றது என்ன என்று கேட்டா உடம்பு. அப்ப நாங்கள் தெளிவா தெரிஞ்சாதான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் காயம்ண்டா என்னன்னு பார்ப்போம், புண்ணண்டு பார்த்திருப்போம். சரிதானே? இல்லைண்டா வலி என்று பார்த்திருப்போம். ஓகே, இப்படி எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா உடம்பு யோசிக்க மாட்டேன். அப்ப இதுதான் உங்களுக்கு தேவை. இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிங்க இப்படியான பரீட்சைகளுக்கு. அப்ப காயம் என்றது இங்க உடம்பு. ஓகே, கிளியரா? ஓகே சார். 16வது கேள்வி. அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இகல் என்றால் என்ன? எளிது எளிது, பழி, மாறுபாடு, வலிமை. சூழ்ச்சி சார். சூழ்ச்சி ஆப்ஷனே இல்ல. சூழ்ச்சி என்று ஆப்ஷனே வரையில. வலிமை, மாறுபாடு, பழி, எளிது. ரைட். மாறுபாடு மாறுபாடு சார். ஓம் சார். மாறுபாடு. மாறுபாடு என்றால் என்ன தெரியுமா? மாறுபாடு தான் சார். மாறுபாடு இல்ல, மாறுபாடு என்றால் என்னன்னு தெரியுமா கேக்குறேன். சார் பகைண்டு வருமா சார்? இல்ல, அதுதான் சூழ்ச்சி. அவர் சொன்னார் சூழ்ச்சி என்ற ஆன்சர். பட் எப்படி ஏதோ ஆள் தேடி இருக்குது. பட் என்னன்றதுக்குள்ள வந்தேன்னு தெரியல. மாறுபாடு மீனிங் சூழ்ச்சி தான். ஆனா ஆப்ஷன் இல்ல இதுக்குள்ள. சரிதானே? இகழ்வெல்லன் அதாவது சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான். அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்றார் வள்ளுவர். தான் சொல்லுகின்ற சொல்லில வல்லமை உடையவன், தளர்ச்சி இல்லாதவன், எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதவன். இந்த மூன்றுமா இருக்கக்கூடிய ஒருவனை மாறுபாட்டால வெல்லது, அதாவது சூழ்ச்சியால வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் அரிது, முடியாத ஒன்று. அப்ப இகழண்டா மாறுபாடு, மாறுபாடுண்டா சூழ்ச்சி. கிளியரா? ஓகே சார். ஓகே. அறியாமை உய்க்கிப்பின் ஏதிலார் நூல். இங்க நூல் என்றால் என்ன? சூழ்ச்சி, புத்தகம், ஆக்கம், சூழ்ச்சி, ஏமாற்றம். சூழ்ச்சி இதுக்கு மீனிங் விளங்குமா? மீனிங் வஞ்சகம். இல்ல, நான் கேட்கறது இந்த அறியாமை உய்க்கிப்பின் ஏதிலார் நூலுக்கு மீனிங் விளங்குமான்னு கேட்கிறேன். தெரியல. காதல் அறியாமை உய்க்கிப்பின் ஏதிலார் நூல். காதல் அறியாமை உய்க்கிப்பின் ஏதிலார் நூல். சரிதானே? தான் அனுபவிக்க விரும்பிய ஒன்றை, தான் அடைந்து கொள்ள விரும்பிய ஒன்றை, சரிதானே, பகைவர்கள் அறிந்து கொள்ளாதவாறு அனுபவித்தாலோ அல்லது அடைந்தாலோ அந்த பகைவர்களால ஏற்படுத்தத்தக்க சூழ்ச்சி என்ற எதுவுமே இல்லை.
சரிதானே? அதுதான் காதல காதல் அறியாமை உய்க்கிப்பின் ஏதில ஏதிலார் நூல் பகைவர்களால் ஏற்படுத்தத்தக்க சூழ்ச்சி என்று ஒன்று இல்லை என்றார் வள்ளுவர். ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்க. 18வது கேள்வி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை. இதுல ஒப்புரவு என்றால் என்னென்று கேட்கப்பட்டிருக்குது. கற்றாங்கு ஒழுகல், ஓதுவது ஒழுகல், உலக நடையறிந்து ஒழுகல், வலியறிந்து ஒழுதல் நடத்தல். உலக நடையறிந்து உலக நடையறிந்து ஒழுகல் சார். உலக நடையறிந்து ஒழுகுதல். சரியா? சோரா பிக்ஸ் பண்ணவா? உலக நடையறிந்து ஒழுகுதல். ஓ சார் 100%. சூர், ஓகே ரைட். உலக நடையறிந்து ஒழுகுதல் ஒப்புரவு. முல்லையில் காதல் பெண்ணின் முறுவலை காணலாம். முறுவல் என்றால் என்ன? முறுவல் சிரிப்பு. நாங்கள் புன்முறுவல் என்று சொல்லுவோம். மெல்லிய சிரிப்பு. சிரிப்பில பல சிரிப்பு இருக்கு. நக்கல் சிரிப்பு இருக்குது, நையாண்டி சிரிப்பு இருக்குது, விக்கல் சிரிப்பு இருக்குது, வெளப்பு சிரிப்பு இருக்குது, நிறைய சிரிப்புகள் எல்லாம் இருக்குது. சரிதானே? ஒரு சிரிப்பிலேயே நாங்கள் பிடிச்சு கொள்ளுவோம், என்ன நக்கலா சிரிக்கிறியோன்னு சொல்லி. அப்ப இங்க காதல் பண்ணின சிரிப்பு எப்படி இருக்குமெண்டா புன் சிரிப்பா இருக்கும், மெல்லிய சிரிப்பா இருக்கும். பல்லு ஓவராயும் தெரியாது, ஓவரா மூடியும் இருக்காது, லைட்டா மட்டும் தெரியும். சரிதானே? ரைட். அரசியல் பிழைத்தோர் கூட்டாகும். அறம் என்றால் என்ன? நீதி. அழிவு, ஆக்கம், மரம், நீதி. நீதி. அறம் என்றது தர்மம், ஒழுக்கம், விளிமியம், நீதி எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு வேர்ட்ஸ். ஓகே. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. இங்க திரை என்றால் என்ன? கடல், மறைப்பு, அலை, குமிழி. அலை சார். அலை. அலை. ஆழமான நீண்ட அலை வீசி எறிகின்ற இந்த கங்கை ஆற்றை கடந்து இவர்கள் போவார்களோ. சரிதானே? சோ திரை மீனிங் அலை. ஓகே. ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம். உபகாரம் என்பதென்று ஒத்த பதம் என்ன? அபகாரம், பலகாரம், உபசாரம், சகாயம். அபகாரம். உபசாரம். உபசாரம். அபகாரம். அப்படியா? அபகாரம். பரவாயில்ல. முதல் தரம் ஒரு தரம் சொல்லாத ஒரு ஆன்சர். சகாயம். சகாயம். சகாயம் என்றா என்ன தெரியுமோ? சகாயம் என்றால் என்ன? கை நன்றி அறிதல். நோ, சகாயம் என்றா உதவி. அப்ப உபகாரம் என்றா உதவி. சரியா? இப்படித்தான் உங்களை சில வேளை கொண்டே குழப்பி விட. இப்ப நான் உதவி என்று போட்டிருந்தா இங்க கண்டிப்பா பிடிச்சிருப்பீங்க எல்லாரும். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. உதவியா சார்? அதான் கேக்குற. உதவி ஆன்சர் உதவிதான். உதவி என்று போட்டா நீங்க டக்குன்னு பிடிச்சிருப்பீங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஓம் சார். யா, அதான் சகாயம் என்று போட்டது. சகாயம் என்றாலும் உதவிதான். ஓகே இல்ல? அப்ப ஈரமிலா நெஞ்சத்தாருக்கு இந்த உபகாரம். உபகாரம் என்றா உதவி. அதாவது நான் இங்க சகாயம் என்ற வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். இதை கேள்விப்பட்டீங்களா? இந்த பாட்டு எங்க வருதுன்றது தெரியுமா? இதை பற்றி திருக்குறள், திருவள்ளுவரால் பாடு. நோ, ஔவையார் இது சார். ஔவையாற்ற பாட்டு. என்ன பாட்டு தெரியுமோ யாருக்காச்சும்? சார் அந்த பாட்டு செய்யாமல் செய்த உதவி மூதுரையில வருதா? ஆமா ஆமா, அங்கதான் வருது. மூதுரையெல்லாம் வருது. சொல்லுங்க என்ன மூதுரையில. பாட்டு? மூதுரையில. செய்யாமல் செய்த உதவி வையகம் வானமும் ஆற்றல். நோ 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 நோ. ஆராச்சும் தெரியல. நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கண்மேல் எழுத்து போற் காணுமே. அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். கேள்விப்படுறீங்களா? சார் ஓ சார். யா, நல்லவருக்கு செய்த உதவி அப்படின்றது கல்லிலே எழுதிய எழுத்து மாதிரி அழியாமல் இருக்கும். யாருக்கு செய்த உதவி? நல்லவருக்கு செய்த உதவி. இதுவே ஈரமிலா நெஞ்சத்தார், மனத்தில கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவர்களுக்கு செய்கிற உதவி என்றது தண்ணீரில் எழுதின எழுத்து மாதிரி, அது எழுதக்கு முன்னதேயே அழிஞ்சு போயிடும். சரியா?
சினவங்களியானை திங்கள் மேல் நீட்டும். திங்கள் என்றால் என்ன? மாதம், கிழமை, மதி, அழகு. மதி சார். மதி அப்படியா? ஓம் சார். ஓம். யா. யா, ஓகே. சினவங்களியானை திங்கள் மேல் நீட்டும் தன்கை. வீறுசால் மன்னர் விரிதாம வெண்குடையை பார எறிந்த பரிசயத்தால் தேறாது செங்கண்மா கோதை சினவங்களியானை திங்கள் மேல் நீட்டும் தன் கதிக்கை. இந்த திங்கள் மேல சந்திரனை நோக்கியே தன்னுடைய துதிக்கையை நீட்டுமாம், அதையும் முறிச்செறிகிறதுக்காக. ஓகே. அடுத்த 24வது கேள்வி. மொட்டலர் மலரில் தேனை நுகரலாம். அலர்தல் என்றால் என்ன? மலர்தல். சொல்லுங்க, அலர்தல் என்றால் என்ன? மலர்தல் சார். மலர்தல் சார். ஓம் சார். ஓகே. அலர்தல் என்றா மலர்தல். வெரி குட். அலர்தல் என்றது வந்து மலர்தல். வீட்டுல சவுண்டுகள் வாராக்கள், வீட்டுல இருந்து சவுண்ட் வாராக்கள் கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்றீங்களோ? யாற்ற வீட்டுல இருந்து மற்றாக்கள் நீங்க பிரச்சனை இல்லை, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆனா அந்த வீட்டு சவுண்ட் இருக்கிறாக்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பேசாம இருந்தீங்கன்னா ஓகே. சரிதானே? ரைட். அடுத்ததுக்கு வாங்கோ. 25வது கேள்வி. நறுந்தருக்கள் வழி நெடுகிலும் நிழல் தரட்டுக்கும். எல்லாரையும் மியூட் பண்றேன். நல்லா விட செல்லலாம் சார். ஓகே, சாரி, ஒரு கோல் உண்டு. ரைட். நறுந்தரு வழி நெடுகிலும் நிழல் தரட்டும். அந்த தரு என்றது என்ன? சோலை, மலர், மரம், கற்பகம். மரம் சார். மரம். மரம். மரம் பிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். ம் சார். தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். பசி வந்தால் பறந்து போகிற 10ல தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமுறுதல் என்றால் என்ன? விரும்புதல், வைதல், அன்புறுதல், கண்ணறுதல். விரும்புதல் சார். விரும்புதல். ஆம் சார். ஓகே, குட். காமுறுதல் என்றா விருப்பம் கொள்ளுதல். ரைட். பிறையென மதிமயக்குறும் நுதலும். நுதல் என்பது என்ன? நெற்றி சார். நெற்றி சார். நெற்றி. சூரா. ஓ சார். பண்ணவா? எஸ் சார், ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நெற்றி. குட். அது கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட். தாள் தாள் தார்மணி தயங்குபு இயம்ப. தாள் என்றால் என்ன? பாதம், கால், இடை, மாலை. பாதம் தாள் என்றா பாதம். பாதம், கால். பாதம். பாதம். ஓம் சார். பண்ணவா? கொஞ்சம் டவுட் தான். டவுட் தான். ஏனென்றா பாதம் காலும் ரெண்டும் ஒரே வேர்ட்ஸ்ல பார்த்து பழகிட்டோம். என்ன? யா, அதான் பிரச்சனை. அப்ப சொல்லுங்க, பாதத்துக்கும் காலுக்கும் என்ன வித்தியாசம்? பாதம் என்றா அடியில இருக்கிறது. பாதம் என்றது கால்களின் அடிப்பகுதியைத்தான் சொல்லுவினம். என்ன பாதம் என்று? அப்ப அந்த பாதத்துக்கு மேல இருக்கிறதான் கால். சரிதானே? அப்ப நல்லா சொல்லுங்க. இப்ப தாள் என்றது பாதத்தை குறிக்குமா காலை குறிக்குமா? பாதம். இது மீனிங் விளங்குதான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தாள் தாள் தார்மணி தயங்குபு இயம்பு. இது மீனிங் விளங்குதா? இல்ல சார், விளங்கல. அங்கதான் பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டா,
இல்ல கவனிங்க இருக்கா, இந்த குதிரை 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 வேகமாக போய்கொண்டிருக்குது. அந்த வேகம் எப்படி இருக்கணும்னு சொல்றான் தலைவன் என்று சொல்லி கேட்டா, அந்த குதிரையினுடைய கால்களை நோக்கி தாழ்ந்திருக்கின்ற மாலையில உள்ள மணிகள் அசைந்தாடி ஒலிக்கணும். எனக்கு குதிரையின் வேகம் எனக்கு எப்படி இருக்கணும் என்று கேட்டா, குதிரையின் கழுத்துல போடப்பட்டிருக்கிற மாலையினுடைய மணிகள் குதிரை வேகமா போக போக முன்கால் ரெண்டுலையும் மாறி மாறி அடிக்கும். அந்த மாலை அசைந்தாடி அசைந்தாடி அப்படி அடிக்கிற அந்த மணியினுடைய ஓசை என்ற காதுக்கு கேட்கணும். அப்படி என்னுடைய அந்த குதிரையினுடைய வேகம் இருக்கணும் என்று சொல்றான் இந்த பாட்டுல. சரிதானே? அதாவது காடுகவின் பெற்ற தன்பத பெருவழி ஓடு பரிமெலியா கொய்சுவல் புறவி தாழ்தாள் தார்மணி தயங்குபு இயம்ப ஊர்மதி வலவத்தேரே என்றான். சரிதானே? அப்ப கால்களை நோக்கி தாழ்ந்திருக்கின்ற மாலையில இருக்கின்ற மணிகள், ஒரு குதிரையின் கழுத்துல போடப்பட்டிருக்கிற மாலை வந்து நல்லா கவனிங்கோ, அடிப்பாதம் வரைக்கும் போகுமா அல்லது காலோட நின்றுமா? காலோட நின்று. காலோட நின்று. அப்ப நீங்கள் ஜெனரலா யோசிக்கிற பாதம் என்றா தாள், கால் என்றதும் தாள் என்ற மீனிங் இங்க செல்லுபடி இல்லை. ஏனென்றா இங்க உண்மையிலேயே பாதம் என்றது அடிப்பகுதி, கால் என்றது அடிப்பகுதியின் மேல் பகுதி. அப்ப இங்க குறிக்கிற தாள் என்னன்னு கேட்டா காலத்தான் குறிக்குமே தவிர பாதத்தை குறிக்காது. கிளியரா? அப்ப இங்க உங்களுக்கு என்ன தேவைன்னா இது இந்த மீனிங் விளக்கம் தெரிஞ்சா நீங்கள் ஓகே. எப்படியுமே குதிரையின் களத்துல போடப்பட்டிருக்கிற மாலை நிலத்துல முற்றுற மாதிரி இருக்காது, அந்த பாதம் வரைக்கும் போய் சேர்ந்து இருக்காது. அதனுடைய முழங்கால், அதான் அமைப்பு வடிவாக்க, அதனுடைய முழங்காலுடன் நின்றும். சரியான அந்த ஓடுற வேகத்துல அந்த மாலை இருக்கிற ரெண்டு இதுக்கும் அப்படியே மாறி மாறி அடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்க தாள்ன்றது பாதத்தை குறிக்காது, காலத்தான் குறிக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கிளியரா? ஓகே சார். நெக்ஸ்ட், சேரலன் வேலைகளு காந்தலுற்சாலை களமறுத்தருளிய தேவர். ஓகே, சேரலன் வேலைகளு காந்தலுற்சாலை. வேலை என்றது என்ன? தொழில், ஆயுதம், கடல், நெருக்கம். கடல். ஓகே, பிக்ஸ் பண்றவா கடலுக்கு? இதெல்லாம் கஷ்டமான வேர்ட்ஸ் உங்க. சீரியஸ்லி, வேலை என்றா கடல் என்றா லேஸ் இல்ல, மண்டைக்க வராது. எப்படி இல்ல இதெல்லாம் புடிச்சு வச்சுக்கிறீங்க எல்லாரும்? பொருட்களை சொல்லப்படும் விளங்கல. இல்ல ஓ இது வந்து ஈஸி என்று நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையில நீங்க நிறைய பேர் எல்லாம் ஆன்சர் சொல்றீங்க, ஈஸி இல்ல இது. இந்த பேப்பர்ஸ் ஒரு கஷ்டமான பேப்பர் உண்டு. மற்றது இப்ப இந்த வேலை என்றா கடல் என்றதெல்லாம் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு அறிவு எங்கேயோ இடத்துல நீங்க அதை படிச்சுதான் இருக்கணும். படிக்காம இந்த அறிவு உங்களுக்கு வரவே வராது. பட் நீங்கள் கொஞ்சம் இதா இருக்கிறீங்க, கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அறிவோட இருக்கிறீங்கன்னு சொல்றது. ஓகேயா? ஓகே சார். யா. நெக்ஸ்ட், அடுத்த கேள்வியை பாருங்க. பொருவில் தானையான் காவிரி நாடென்ன? தானை என்றால் என்ன? படை வருமா சார்? படை. படை. தானை என்றா படை. தானை என்றால் படை. ஓகே. நஞ்சு மஞ்சும் வெற்றி வேலோ உனது நயனங்களே. நயனம் என்றால் என்ன? கண்கள். கண்கள். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர் ஒருவர் பாடின பாட்டு. யாழ்ப்பாணத்து புலவர். சரிதானே? ஒரு தலைவனுடைய கண் எப்படி தன்னை போட்டு வருத்துது என்று சொல்லுவார். என்னன்னு கேட்டால், மஞ்சு மஞ்சுங்கை பரராய சேகர மன்னன் வெற்பில் பஞ்சு மஞ்சும்பத பாவனில் ஆய்படை வேள்பகலி அஞ்சு மஞ்சும் கயல் அஞ்சு மஞ்சும் கடல் அஞ்சு மஞ்சும் நஞ்சு மஞ்சும் வெற்றி வேலோ உனது நயனங்களே என்றுவார். கொடிய விஷமும் பயப்படும்படியானதோ உன்னுடைய கண்கள். சரிதானே? பெண்ணுடைய கண்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு மவுஸ் இருக்கு. சரியா? உலகத்திலே அதான் இந்த நெப்போலியன் மாதிரி. சரிதானே? ஏன்னா இந்த 1000 வால்முனையும் தராத அழிவை ஒரு பேனாமுனை எனக்கு தந்துவிடும் என்ற மாதிரி ஆயுதங்களால உண்டாகாத போர்கள் பெண்களுடைய கண்களால உண்டாகும். நயனம். நயனம் என்றா கண். ஓகேயா? ஓகே. யா. நெக்ஸ்ட், இக்கலிங்கம் போனாலென் ஏகலிங்க மாமதுரை. கலிங்கம் என்பது என்ன? நாடு, கடல், செல்வம், ஆடை. ஆடையா?
ஆ, அடிபடுங்க 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 கொஞ்சம் அடிபடுங்க. ஆடை ஆடை சார் ஆடை 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 தான் சார். ஆடை இது வரும் சார். கலிங்கம். ஆடை சுவர் சோரா ஆடை சோரா ஆடை ஓகே. ஆடை ஆடை ஓகே. ஃபிக்ஷன் நிக்கிறீங்க. பெரும்பாலானாக்கள் ஆடையில ஃபிக்ஷன் நிக்கிறீங்க. எப்படி நிக்கிறீங்க? என்ன அறிஞ்சிருக்கிறீங்க அதை பற்றி? இத பற்றி அறிஞ்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டு புலவர் பாடின பாட்டு விளங்க இல்ல? புலவர் ஒருத்தர் பாடின பாட்டு தானே சார்? ஆமா ஆமா, புலவர் ஒருவர் தான். பாடினாலே புலவர் தானே. ஓகே, கலிங்கம் ஆடை கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம். நீங்க எப்படி எனக்கு தெரியாம கிடக்கு சீரியஸ்லி. இது சரிதானே? எப்படி எல்லாம் பிடிக்கிறீங்களே, நான் தான் கஷ்டம் நினைச்சு போட்டு செட் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறேன் நான். சரியா, ஈஸி பேப்பரை நான் கஷ்டம் நினைச்சு கொண்டு செட் பண்ணிருக்கணும்னு சொல்லி. அதாவது இது வந்து ஒப்பிலாமணி புலவர் என்ற ஒரு புலவர். சரிதானே? அந்த புலவர் வந்து குளிச்சு கொண்டிருப்பார். குளிச்சு கொண்டிருக்க அதை அந்த காலத்துல வந்து குளிக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு, இந்த ஓடுற நதியோரங்கள்லாம் குளிப்பின நதிகளில். அப்ப அந்த அவருடைய இடையில கட்டியிருக்கிற துண்டு அவுண்டு போடும். அப்ப அந்த காலத்துல வந்து பெண்கள் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த தண்ணி எடுக்கிறது, இப்ப வீடுகள்ல கிணறுகள் குழா கிணறு அப்படி வசதிகள் எல்லாம் இருக்கிறது கிடையாது. எங்க ஆத்து தண்ணி தான் எடுப்பினேன். தண்ணி அந்த தண்ணி மொண்டு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆத்து தண்ணி குளத்து தண்ணி தான் எடுப்பினேன். அப்ப அப்படி பெண்கள் கொஞ்சம் பேர் தண்ணி எடுக்க வரீங்க. அப்ப இவர் தண்ணிக்கு நின்று ஐயோ வராதேங்க வராதேங்கன்னு சொல்றார். சரிதானே? அப்ப அவர் அதை அந்த போற ஆடையை காட்டி காட்டித்தான் சொல்லுவார், ஐயோ ஆடை போகுது வராதேங்க வராதேங்கன்னு சொல்லி. அப்ப பெண்கள் நக்கலா சிரிப்பினம். சரிதானே? சிரிக்க வலிக்கிடையே இந்த அளவுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தோன்னா அந்த ஒரு பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு தெரியுமா? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படையில. அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. இக்கலிங்கம் போனாலேன் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் தானிருக்க சொல். அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. நாங்கள் தண்ணீர்ல போட்டு ஒரு ஆடையை திரும்ப திரும்ப அடிச்சு துவைச்செல்லாம் நன்றீங்க. அப்ப அந்த ஆடை பயக்கெடுதியிலே எங்களை எல்லாம் விட்டு விலகி ஐயோ விட்டா காணும்னு சொல்லி ஓடி போக மாட்டாதோ அப்படின்ற மீனிங் இல்ல பாடுவார் அந்த பாட்டு. சரி, அப்ப கலிங்கம்ன்றது ஆடை. நீங்கள் எல்லாரும் பெருமளவில் வந்து அந்த ஆடையை பிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. ஏன்னா பெருமளவில் கலிங்கம் என்றால் என்ன? அசோக சக்கரவர்த்தியினுடைய போர், ஒரு நாடு அப்படின்றதுதான் எங்களுக்கு பெருமளவில் மண்டைக்க நிற்கிறது கலிங்கமண்டா. ஆனா ஆடுன்றதுல யோசிக்கவே மாட்டோம். ஆனா நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா கிடக்கு நிறைய விஷயம். சரி பாப்பலாம். அந்த இது ஆடை வந்துட்டு அந்த குற்றாலநாதர் வந்துட்டு அந்த ஆலமரத்துக்கு வந்துட்டு பெண்கள் வந்து அந்த இது அது வராது. குற்றாலநாதர் புரியல எனக்கு, என்ன சொல்றீங்களா? என்னண்டு என்ன சொன்னால் ஓடி போட்டீங்க போடாது. குற்றால குறவஞ்சிலையும் கலிங்கம் என்றதுக்கு ஆடை என்ற மீனிங் இருக்கு. குற்றால குறவஞ்சில கலிங்கம் என்ற வேர்ட்ஸ் அப்படி வரே இல்லையே. குற்றால குறவஞ்சியில வந்து கலிங்க வேர்ட்ஸ் இல்ல, கிடையாது. கலிங்கம் என்ற வேர்ட்ஸ் இல்ல. சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்டது சார் இது ஆடை கலிங்கம் என்கிறது. இல்ல, கலிங்கம்ன்றது ஆடை கரெக்ட். அது நான் அதைத்தான் கேட்கறேன். நீங்க எப்படி அதை தேடுனீங்கன்னா கேட்கறேன். ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கேட்டிருந்தேன் நான். ஒருவேளை இப்ப இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா இதை தாண்டி கலிங்கம்ன்றதை வேற எங்கேயாச்சும் ஆடை என்று நீங்க பாத்துருக்கலாம். அதைத்தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எங்க பார்த்து நீங்கள்ட்ட கேட்கிறேன். இது லைப்ரரியில தமிழ் லைன் தெரியல. ரைட், ஓகே. நீங்க படிக்க வந்து ஒரு இப்ப நீங்க என்ன அப்படி தெரியும். இப்ப ஆடைன்றது என்ன? இப்ப என்னடா கேட்டோம்டா ஆடையண்டா என்ன சார் கேட்டா நான் கலிங்கமண்ட குடிக்க. அப்ப இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கண்டிப்பா எவிடன்ஸ் சொல்லணும். சரியா? நீங்களே உங்களுக்கு எல்லாம் அதுதான் முக்கியம். இப்ப லோ பாயிண்ட்களுக்கு எவிடன்ஸ் ஆன முக்கியம். சும்மா எல்லாம் நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியா கதைக்கல. அது எதை கதைச்சாலும் ஆதாரத்தோட கதைச்சு பழகணும். சரியா? ஓகேயா? ரைட். இனி கொஞ்சம் ஆப்ஷன் இல்லாம கொஞ்சம் கிடக்குது. ஆப்ஷன் நான் கொஞ்சம் உங்களுக்கு போட இல்லை. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் போட்டிருந்தா ஆப்ஷனை வச்சுக்கொண்டு விட சொல்லிடுங்க எல்லாம். ரைட். இப்ப சொல்லுங்க, நீரின்றி அமையாது உலகு. நீர் என்பதற்கு ஒத்த பதம் சொல்லுங்க. அப்போ ஜலம் அப்பு நீர் என்றதை வடிவாக நான் இப்ப அப்பிலே தோய்த்திட்டு அப்பு ஜலம் வேற அரல். வெரி குட். அரல். இந்த அரல் என்றது எங்க வருதுன்னு தெரியுமா? இருக்கும் புனல்.
ரைட், ஓகே. இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல பெருமளவில பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேர்ட்ஸுகள். ரைட், அடுத்ததுக்கு வாங்க. புதையும் கண்ணும் வேயன விரல்வன பெய்திய. விரல் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்கு. என்ன விரலண்டா? விரலண்டா? மூங்கில் சார். நோ. வெற்றியா? வெற்றி. விரலண்டா வெற்றி. வேயண்டா தான் மூங்கில். வேயண்டா மூங்கில் நீங்க சொன்ன மாதிரி. வலிமை வருமா சார்? வலிமை என்றதும் கரெக்ட். ஓ, இப்ப இந்த இடத்துல வலிமை என்றதும் வரலாம், பிழை கிடையாது. ஓகேயா? ஆளுமை. நோ. இப்ப விரல்ன்றதுக்கு நீங்க சொல்ற சரி. விரல்ன்றது ஆளுமை, ஆற்றல், உறுதி எல்லாம் வரும். ஆனா இந்த இடத்துல வருமானதான் முக்கியம். புரையும் கண்ணும் அதான் நீங்க அந்த இடத்தை பார்க்கணும். இடம் பொருள் ஏவம் மிக முக்கியம். குளமுற்றத்து துஞ்சிய கோப்பெரும் சோழன். துஞ்சியண்டா? தூங்குரு துயில் நோ. இங்க இறந்த என்றது பொருள். சாகர இறந்த. அப்ப இறத்தல் என்றதான் இங்க பொருள். அப்படியே அடுத்தத பாருங்க. கமலப்பள்ளி துஞ்சும் வெள்ளை எண்ணங்கான. இங்க துஞ்சுமண்டா? நித்திர கொள்றது. நித்திர கொள்றது. பாருங்க, ஒரே சொல் தான், ஆனா ரெண்டு இடத்திலையும் பொருள் மாறுது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க உறங்குதல். தூக்கம். தூக்கம். தோயும் திரைகள் அழைப்ப தோடார் கமலப்பள்ளி மேய வகையில் துஞ்சும் வெள்ளை எண்ணம் காண. சரிதானே? ரைட், ஓகே. 40. இன்னும் ஒரு 4 கேள்வி கிடக்குது. இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான். இல் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது. வீடு. இல்லண்டா வீடு. சூரா? இல்லம். வீடு, மனை, இல்லம். வீடு, மனை, கிருகம், இல்லம். அதுதான் இல்லன்றதான் அதோட மீனிங். சரிதானே? ரைட், ஓகே. இல்லைத்தான் பொன்னைத்தான். இதுவும் ஒரு தான் என்ற வேர்ட்ஸ். ஒரு தமிழ்ல ஒரு பிரசித்தமான ஒரு பாட்டு. இந்த தான் என்ற வேர்ட்ஸை வந்து அப்படியே ரிமைன் பண்ணி 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 பாடியிருப்பார் பாட்டு. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஜாரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும், பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியித்தான் பண்ணினான் உண்டுவார். எத்தனை தான் வருதுன்னு சொல்லி இந்த சாந்தி அமெரிக்க பேர் தான் சாந்தி என்று சொல்லி நிறைய சாந்தி வர மாதிரி இங்கேயும் தான் என்று சொல்ல ரிப்பீட் பண்ணி பாடியிருப்பார். சரிதான? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோங் அது. ரைட். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்துரும்போது. ககனம் என்றால் என்ன? ககனம். வானம். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்துரும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மென்முலையர் ஆட்சியர்கை வந்ததன் பின், மோர் என்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்றாய். ஆகாயத்திலே இந்த காலமேக புலவருக்கு இடைச்சி தண்ணீர் கணக்க கலந்த மோரை கொண்டே கொடுப்பார். இப்ப மோர்ல தண்ணி கணக்க கலந்தா ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கு, அது மோர் மாதிரி இருக்காது. அப்ப அந்த மோரை பற்றி காலமேக புலவர் பாடுவார். ஆகாயத்தில இருக்கிற போது, அதான் ககனத்துறும் போது கார் என்று பெயர், மேகம் என்று பெயர். அதுவே பூமிக்கு வந்துண்டா மழையா மாறி வரைக்க நீர் என்று பெயர். அது இந்த இடைச்சியர் கைக்கு வந்ததுக்கு பிறகு மோர் என்று பெயர். இப்படி ஆகாயத்தில் இருந்த காரும் பூமிக்கு வந்த நீரும் இடைச்சீந்த கைக்கு வந்ததன் பிறகு மோர் என்று பெயர் வருதே என்று சொல்லி அந்த மோரை இழிச்சு பாடியிருப்பார். சரிதானே? சோ இப்ப ககனம் என்றது வானம், காரண்டா மேகம். புரியுதா? புரியுதா? ஓகேயா? நித்தியமாய் நினைத்திருந்த நிலை உலைய. நித்தியம் என்றால் என்ன? நிலையானதா? நித்தியம் என்றது வந்து நிலையானது, ஒரு அழிவில்லாதது. அழிவில்லாதது. அந்த மீனிங்கும் ஓகே. நித்தியம் என்றது கேட்டா நிலையானது என்று கேட்டா அதுக்கு எதிர்ப்பதம் ஒத்த பதம் அழிவில்லாததான். அதை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அதை நீ கேட்கிற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. சரியா? நித்தியமாய் நினைத்திருந்த நிலைகுலைய அயலிருந்தோர் புயல் வரவு மரஞ்சரிவு. ஒரு மரத்தை அழியாத நித்திய வஸ்து என்றால் புலவர் நினைச்சு கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு புயல் வந்தது, மரம் அழிஞ்சு போச்சு. மரமே அழிவென்று சொல்லி கேட்டால் எத்தனையோ அடி வலிமை வாய்ந்த மரத்துக்கே அழிவென்று கேட்டா 4-5 அடியில இருக்கிற மனிதனுக்கு அழிவு வராதோ? ஆகவே உலகத்திலே எதுவும் நிலையில்லாதது என்று நிலையாமையை பற்றி பேசியிருப்பார். அடுத்த லாஸ்ட் பாட்டு, லாஸ்ட் கேள்வி. மடல் பெரிது தாளை மகளினிது கந்தம். கந்தம் என்றால் என்ன?
வாசனை, மனம், மனம், வாசனை, வாசனை. கேள்விப்படுங்களா இந்த பாட்டு? மனம், மனம், மனம். சரியா? மனம்ன்றது ரெண்டு மனமும் துர்மணத்தையும் குறிக்கும் நறுமணத்தையும் குறிக்கும். ஆனா பொதுவா மனம்ண்டா ஓகே, அது இங்க நறுமணத்தை குறிக்குது என்ற அர்த்தம். மடல் பெரிது தாளை மகளிரிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது, மண்ணீரும் ஆகா அதனருகே சிற்று உரல் உண்ணீரும் ஆகிவிடும். கடல் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும், அதுக்குள்ளே அளவுக்கு அதிகமா தண்ணீர் இருந்தாலும், அது ஒரு மனுஷன் தண்ணி உடாக்குது அப்படின்னு சொல்லி போய் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டான். ஆனா அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஊற்று நீர் இருக்கும், அந்த ஊற்று நீரைத்தான் மனிதன் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துவான். அப்ப நாங்கள் எவ்வளவு வச்சிருக்கிறோம், எவ்வளவு பறந்திருக்கிறோம் என்றது முக்கியம் இல்ல, அடுத்தவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு பயனுடையவர்களாக வாழ்றோம் என்றதுதான் முக்கியம். சரியா? அவ்வேண்ட பாட்டுத்தான். திருக்குறளையும் இந்த அவ்வேண்ட நல்வழி வாக்குண்டாமலையும் கொஞ்சம் தூக்கி படிச்சீங்கன்னாலே பாதி மனுஷத்தான் வந்துடுவீங்க. சரியா? சோ கந்தமண்டு கேட்டா வாசனை மனம், இந்த கந்தத்தை கந்தகமண்டு வாய்ச்சி விடுற இல்ல. சரி, அதுக்கு பொருள் வேற. சோ கிளியரா எல்லாருக்கும்? ஓகேயா? கிட்டத்தட்ட 40 கேள்வி பார்த்திருக்கிறீங்கள். ஒத்த பதம் இது வெறும் ஒரு ரீசர், ஒரு ரெய்லர், ஒரு ஷாம்பிள் மட்டும்தான். நீங்கள் இதை மட்டும் நம்பிக்கொண்டு அப்பாடா நாங்கள் 40 கேள்வி பார்த்திருக்கிற இன்றைக்கு வெண்டி போட்டுலாம் விட்டுறக்கூடாது, இனி நாங்கள் உத்தகரத்துக்கு திரும்பி பேப்பர்லாம் வரப்போறோம், இனி திருப்பி நாங்கள் வரப்போறது கிடையாது, இனி நீங்கள் தேடுங்க. நான் நிறைய ஷாம்பிளோட உங்களுக்கு காட்டி கிடக்குது, எப்படி தேடணும்ன்றதையும் சொல்லி கிடக்குது. இதை வச்சுக்கொண்டு இனி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறது, ஒத்தகரத்து சம்பந்தமா பார்க்கறது எல்லாம் உங்களுடைய வேறு. சரிதானே? உங்களுக்கு ஓகேயா? இந்த வகுப்பு நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இதே ஆர்வத்தோட அப்படியே இருந்தீங்க சொல்லுங்க. ஓகே, வகுப்பு சம்பந்தமான இன்றைய நிலவரம் உங்களுக்கு சார் கேட்பாரு நினைக்கிறேன். எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்க என்ன நினைக்கிறீங்க? சில வேலை ஸ்பீடா இருக்கும், வெறும் நிறைய மட்டும் இல்லாம என்ன ஸ்பீட் சம்பந்தமா எதுவும் இருந்து வேண்டா, இல்ல அது விளக்கம் கூடவா இருக்கு, கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றாலோ, இல்லாட்டி என்ன தேவையோ அதை நீங்கள் உங்களுடைய சாருக்கு கேட்க நீங்க சொன்னிக்கிட்டீங்கன்னா ஓகேயா இருக்கும். நான் சொல்லுங்க. இந்த பாடல்களை தேடுறது கொஞ்சம் கடினமானது. வேற என்ன வழி இருக்கு இந்த ஒத்தகத்தை படிக்கிறது? நீங்க இப்ப உங்களுக்கு இப்படித்தான் கேட்பாங்க. ஒத்தகரத்தை வெறும் சொல்ல தந்து போட்டு கேட்க மாட்டாங்க, ஒரு வாக்கியத்தை தந்துட்டு கேட்கறதெல்லாம் இல்ல. நீங்க போன முறை எக்ஸாம் எழுதின ஆட்கள்கிட்டே நீங்க சாம்பிள் கேட்டுக்கொள்ள இப்படி கேட்டுறவங்கன்னு சொல்லி பிள்ளைங்க பெருமளவில் வந்து உங்களுக்கு பாட்டடி தந்துட்டு பாட்டடியிலேயே அது என்ன வேட்சை குடிக்கிறேன் கேட்பேன். அப்ப அதுக்காக நான் உங்களுக்கு பாட்டோட நிக்கிறேன். இல்லாட்டி நான் சில இடங்கள்ல வந்து 1-2 வாக்கியத்தோட நின்று இருக்கிறேன். சரியா? உங்களுக்கு பெருமளவில் தேர்ட் அட்டம் எழுத போறது. ஃபர்ஸ்ட் அட்டம்ல 64 சம்திங், இப்ப 58. ஆனா இவ்வளவு நேரம் படிப்பிச்ச கேள்வியில எனக்கு ஒன்றுமே பெருசா தெரியா. நிறைய பேர் ஆன்சர் சொன்னாங்க, பட் நானா கொஞ்சம் யூகிச்சது மட்டும்தான் சொன்னேன். அப்ப இப்படி போல எப்படி எனக்கு விளங்கல நீங்க சொல்றேன் என்னண்டு? இல்ல இப்ப நான் யூகிச்சுதான் நான் சொன்னேன். நான் நிறைய பேர் ஆன்சர் சொன்னாங்க, பட் நானும் இல்ல எல்எல்பி எக்ஸாம்ஸ் எழுதினேன், நான் மார்க்ஸ் எடுத்தேன். ஆனா இவ்வளவு நேரம் 40 கொஸ்டின் பார்த்து நாம அதுல ஆன்சர்ஸ் எனக்கு பெருசா தெரியும், ஒரு 2-3 தான் தெரியும். அப்படி இருக்க போல எப்படி வேற மாதிரி தேடி படிக்கணும்? இல்ல இதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு நீங்க என்ன கேட்டா, இப்ப நிறைய பேப்பர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை என்று கேட்டா, இப்ப நீங்க 10ஆம் ஆண்டு இந்த சிலபஸ் புக்ஸுகள், 10ஆம் ஆண்டு இப்ப சிலபஸ் புக்ஸ் இருக்கும், 9ஆம் ஆண்டு புக்ஸ் இருக்கும், ஓ லெவல் புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி பழைய இப்ப உங்களை தாண்டிக்கு முன்னுக்கு போன ஓ லெவல் 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு புக்ஸ்கள் இருக்கும். அதுல இருக்கிற சில வேர்ட்ஸுகள், அதுல இப்ப நல்வழி வாக்குண்டாம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை. ஏன்னா இப்ப இதுல நான் பார்த்த எல்லாமே அப்படித்தான். நீங்கள் இப்ப என்ன இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னா எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டா, ஆல்ரெடி வந்த பேப்பர்ஸ்ல இருந்தா நான் நிறைய எடுத்திருக்கேன். அப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா, நாங்கள் ஆல்ரெடி முன்னுக்கு நீங்கள் இப்ப உங்களோட சிலபஸ் இல்லை, இல்ல அதுக்கு முற்பட்ட சிலபஸ் இல்ல, படிச்ச பகுதிகள் அது பெருமளவிலான ஆழ்ந்ததுல நீங்கள் அதை வச்சு சொன்னீங்களும் தெரியாம கிடைக்கும் எனக்கு. நூலகத்துல இருக்கும் சார். நூலகம் என்ன நூலகத்துல என்ன விளங்க இல்ல, லைப்ரரி அந்த அங்க புத்தகம் அங்க புத்தகம் இருக்கு, அதை சொல்லப்படுது. அதுல கிடக்கலாம் பழைய சிலபஸ். இல்லாட்டி நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு தான் பாட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி இப்ப ஒரு பெருமளவுல வந்து லைப்ரரியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழைய சிலபஸ் புத்தகங்கள். நீங்கள் இப்ப படிக்கிறனாலும் அப்படித்தான். ஒரு 9ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் புத்தகங்கள் எடுத்து கொஞ்சம் வாசிக்குங்க தமிழ் ஆர்வத்துக்கு. சரியா? நிறைய கதைகள் வரும், நிறைய வேர்ட்ஸுகள் உங்களுக்கு புடிபடும். சரிதானே? நிறைய வாசிக்கத்தான் எங்களுக்கு இதெல்லாம் வரும். ஓகே இல்ல? அப்படி அதான் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்குரிய வழி, அதுதான் தேடுறதுக்கான முயற்சி இதுதான்.
ஓகே இல்ல அந்த பக்கத்தால கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகேயா இருக்கும். நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, மற்ற டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி நான் தேடினா இது ஆன்சர் இருக்குது சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க. ஓகேயா? ஓகே முடிஞ்ச சார், வரைக்கும் கிளியர். 6ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அதை வச்சு படிச்சு கொள்ளுங்க. அரைவாசி படிச்சிடலாம். சரிதானே? அதுக்கு பிறகு நீங்கள் ஆகலும் அந்த எங்கேயாச்சும் கொண்டே புதையல் மாதிரி கிண்டு போட போறாங்களா என்று கேட்டா அதெல்லாம் தெரியாது. போடலாம், போடாமையும் விடலாம். சரிதானே? அதிர்ஷ்டம் தான். என்ன உங்களுக்கு கேட்க போறது 1 அல்லது 2 அல்லது 3 கேள்வி தான் பெறப்போகுது ஒத்த கருத்து சொல்லுக்கள். அப்ப அதுக்குரிய மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரியா? ஓ சார், கூடுதலா வந்து எழுதுற ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் கூட வந்துச்சு. அந்த சுருக்கம், யா, கட்டுரை மற்றும் அந்த பந்தியை வச்சு எழுதுறது. ஆமா அதுகளுக்கு ஆமா தான் டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகுற. ஓகே. இல்ல உங்களுக்கு வந்து எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு நான் சொன்னது ஸ்டார்டிங் சொல்லி போட்டிருந்தானே, உங்களுக்கு இவ்வளவு பகுதியில் நாங்கள் படிக்க போறோம். சரிதானே? இப்ப மேல நீங்க பார்த்திருப்பீங்க இவ்வளவு படிக்கிறேன்னு. இவ்வளவு பகுதிகளையும் நாங்கள் படிக்கத்தான் போறோம். சரியா? இங்கால 11ல இருந்து 16 வரைக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்கள தான் இப்ப எடுத்த வச்சுக்கு அங்க எல்லாம் போக இயலாது. கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் ஒவ்வொரு படிமுறையா நகரப்புறம். இன்றைக்கு ஒரு படிமுறை பார்த்திருக்கோம். இப்படித்தான் ஒவ்வொரு வகுப்பிலையும் ஒவ்வொரு படிமுறை பார்க்கிறோம். கொஞ்சம் டைம் எங்களுக்கு இருக்கும்னா 2ஆம் படிமுறையும் பார்க்கலாம் அந்த வகுப்பில். சில வேளைகள் டைம் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரியா? இந்த 2ஆம் படி இப்படி முதல்ல இந்த 16 படிமுறையை நாங்க முதல்ல முடிப்போம். சரியா? முடிச்சா பிறகு உங்களுக்குள்ளே ஒரு வரும் ஒரு சேஞ்ச் ஒன்று தெரியும். அப்ப சரியா? அப்ப நாங்கள் இன்னும் நிறைய கதைப்போம். சரிதானே? இப்போதைக்கு நீங்கள் ஒத்த பதம் சம்பந்தமா நிறைய விஷயத்த தேடுங்கோ. நிறைய விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 500 வினாண்டாலும் விடுங்கோ. ஒரு 3 கேள்விதானே கேட்க போறோம், அதுக்கு 500 வினா எடுக்கணுமோ சோர் என்று கேட்டா நீங்கள் போகணும் என்ற பண்ணணும் என்று நினைக்கிறா கண்டிப்பா எடுங்கோ. சரிதானே? அந்த 500 வினாக்குள்ள அந்த 3ம் வரலாம், சம்டைம் வராமலும் போகலாம். அது உறுதியெல்லாம் இல்லை. சரியா? ஆனா நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் தேடி தேடி எங்களுக்கு விட கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது எங்களுக்கு பயிற்சி. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரிதானே? தொடர்ந்து அடுத்த வகுப்புல சந்திச்சு கொள்ளுவோம். எல்லாருக்கும் பாய், டாடா, குட் நைட். குட் நைட் குட் சார். நைட். குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் லக். தேங்க்யூ சார். ஓகே ஓகே எல்லாரும்.